அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய தக்வா பெண்கள் மதர்சா வந்து இந்த வருஷம் அட்மிஷன் கொஞ்சம் லேட்டா தான் போட்டோம். ஓகேங்களா? அதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளுடைய மதர்சால நிறைய விதமான மாற்றங்கள் வந்து இந்த வருஷம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதன் காரணமாக தான் நாங்க வந்து எப்பயுமே ரமலான் மாதத்துல தான் அட்மிஷன் போடுவோம். பட் இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதோடைய அறிமுக நிகழ்ச்சியா நம்ம ஒரு விஷயம் வச்சுதான் அதுக்கான விளக்கங்கள் கொடுத்த பிறகு நம்ம வந்து அட்மிஷன் போடணுங்கிறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய பேர் இதுல இருக்கக்கூடிய ஜாயின் பண்ணவங்க பல மாதங்களாக வந்து அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணவங்க. நாங்க அவங்கள காக்க வச்சதுக்கு இல்லக்காக பொறுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயம் செய்ய போறதா இருந்தா ப்ராப்பரா செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய TCW உடைய ஒரு நோக்கம். ஆக்சுவலா தக்வா பெண்கள் மதர்சா, ஓகேங்களா? இதுல வந்து நம்ம இப்போ நடத்திட்டு இருக்கக்கூடிய பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 வருட ஆலிமா வகுப்பு, 1 வருட ஆலிமா வகுப்பு. இது ரெண்டு தான் வந்து மெயினா வந்து நம்மளுடைய மதரசால மெயினா நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? இத பத்தின விளக்கங்கள் வந்து இன்ஷா அல்லாஹ் நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் சொல்றேன்மா. ஓகேங்களா? இதுல நீங்க இடையில பேச முடியாது. சாட்ல நீங்க வந்து ஒன் பை ஒன் கொஸ்டின்ஸ் கேளுங்க. நான் வந்து அதுக்கான ஆன்சர் பண்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இடையில வந்து நீங்க கேட்க வேண்டாம். ஓகேங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ். அதாவது நம்மளுடைய மதரசாவுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இதுதான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டைம் வந்து நம்ம 4 வருட கோர்ஸ்ன்னு நம்ம போட்டுட்டோம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மதரசால இப்போ பழைய பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதுல இருக்கலாம். அவங்க எல்லாம் பாருங்க. அதுல வந்து சப்ஜெக்டோட இதை பாருங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதாவது இப்ப நடத்தக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இல்லாம நிறைய சப்ஜெக்ட்ஸ வந்து நம்ம வந்து இந்த வருஷம் வந்து நம்ம இனிமேல் வரக்கூடிய பேட்சஸ்க்கு நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் உங்களையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ண சொன்னது. ஓகேங்களாம்மா? இது வந்து நம்ம மதரசாக்காக ரெடி பண்ண அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேங்களா? உங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஒன் பை ஒன் பண்ணேன். நம்மளுடைய மதரசா ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்றதுமா. அதாவது கொரோனால தான் நிறைய மதரசாக்கள் உருவாச்சு. பட் நம்மளுடைய தக்வா பெண்கள் மதரசா எப்படி உருவாச்சுன்னா 2015ஆம் ஆண்டு வந்து ஒரு வாட்ஸ்அப் குழுமமாக தான் வந்து இந்த தக்வா பெண்கள் மதரசா வந்து உருவாச்சுமா. ஓகேங்களா? அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், ஓகேங்களா, மார்க்க கல்வியை கத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல 2015ஆம் ஆண்டு, அதாவது 10 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு நேம் இருக்கு அப்படிங்கிற காரணம்னா நம்ம 10 வருடங்களாக கரெக்டான கல்வியை, மார்க்க கல்வியை நம்ம வந்து நன்மையை நாடி நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் அல்லாஹு தாலா நம்மளுடைய மதரசாவை இந்த அளவுக்கு மேம்படுத்தி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கான். 2015ஆம் ஆண்டு ஓபன் பண்ண மதரசா வந்து நம்ம ஃப்ரீ கோர்ஸா தான் நடத்திட்டு இருந்தோம். ஃப்ரீயா தான். ஆனா நிறைய அலட்சியம் எங்களாலையும் வந்து அதை ப்ராப்பரா நடத்த முடியல. ஏன்னா கோர்சஸ் கிளாஸஸ் கரெக்டான முறையில கொடுக்க முடியல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஸுமே ரொம்ப அலட்சியமா இருந்தாங்க. ஏன்னா ஃப்ரீயா கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அங்க மதிப்பு இருக்காது. அதே அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கிளாஸஸ் நடத்த முடியல. அதுக்கப்புறம் 2020ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கீழக்கரையில இருக்கக்கூடிய அல் மதரஸ்துல் ஃபிர்தௌசியா அப்படிங்கிற மதரசா மூலியமா நம்ம மதரசாவை சர்டிபிகேஷன் பார்ட்னர் தான் நம்ம வந்து இணைச்சோம். ஏன்னா நம்ம மதரசால வந்து படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே ஒரு நேரடி வகுப்புகளை நீங்க போய் என்ன படிக்கிறீங்களோ அதை தான் வந்து நீங்க ஆன்லைன்லயே படிக்கிறது. ஆன்லைனுங்கிற ஃபீலே உங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்துல மதரசா மாணவிகள் வந்து நாங்க இங்க படிச்சு முடிச்சுட்டு நாங்க சிலபஸ வச்சே நாங்க வந்து மக்தபெல்லாம் எடுக்கிறோம். ஆனா நாங்க இங்க படிச்சதுக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் இல்ல. ஏன்னா நம்ம வந்து அது வாட்ஸ்அப் குழுமமாக தான் உருவாக்கணும். இல்ல எங்களுக்கு வந்து சர்டிபிகேஷன் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சதுனால நாங்க அந்த கோரிக்கையை ஏத்து படிச்சதுக்கான ஒரு அங்கீகாரமாக தான் நாங்க வந்து சர்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம். ஏன்னா சர்டிபிகேஷன் நோக்கத்துல நிறைய பேர் வராங்க. அது வந்து தவறான விஷயம். ஓகேங்களா? மார்க்க கல்வியை கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல வைக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் நோக்கமாக உங்களுக்கு இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் நீயாவா உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் சர்டிபிகேட். அதெல்லாம் சர்டிபிகேட்காக யாரும் வந்து படிக்க கூடாது. ஏன்னா அந்த சர்டிபிகேட்டை வச்சு நம்ம எங்கேயுமே வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது. ஒரு நிமிஷமா, ஒரு நிமிஷம்.
ஆகையினால சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல் மதரஸ்துல் ஃபிர்தௌசியா அவங்க வந்து கீழக்கரையில இருக்கக்கூடிய ஒரு மதரசா, ஆண்கள் மதரசாவும் இருக்கு, பெண்கள் மதரசாவும் இருக்கு. அவங்க தான் நம்மளுக்கு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களாமா? நான் ஒன் பை ஒன் டீட்டெயில் சொல்ல. இது வந்து 3 to 4 வருட ஆலிமா வகுப்புக்கான விளக்கங்கள். ஓகேங்களா? நம்மளுடைய பாடத்திட்டத்துடைய பலன்கள் என்ன? ஏன் நம்ம வந்து இந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்தோம்? ஏன் வந்து இந்த ஆலிமா கோர்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மார்க்க கல்விய வெளியே போய் நம்ம கத்துக்க முடியாது. ஏன்னா நிக்கா இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்ன காலத்துல வந்து +2 முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஆலிம் கோர்ஸ் எடுத்து போட்டுட்டு விட்டுதாங்க. பட் இப்ப வந்து கல்வி அறிவு அதிகமாகக்கூடிய இந்த காலகட்டத்துல பெண்கள் வந்து இப்ப வந்து உலக கல்வியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உலக கல்வியும் மார்க்க கல்வியும் சேர்ந்து இருக்கக்கூடிய மதரசாக்கள் ரொம்ப கம்மி தான். அதனாலே என்ன செய்யறாங்கன்னா பெற்றோர்கள் வெறும் உலக கல்வி மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ் வெறும் உலக கல்வி மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக மார்க்க கல்வியின் பக்கம் வந்து யாருமே வந்து மதரசாக்கள்ல பெண் குழந்தைகளை இல்ல ஆண் குழந்தைங்களா இருக்கட்டும் யாரையும் போய் நாங்க சேர்க்கறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஆன்லைன் பாடத்திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க போய் உலக கல்வியை கத்துக்கிட்டு வந்துட்டு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அந்த ஸ்கூல் போகக்கூடிய பெண்களா இருக்கட்டும், காலேஜ் போகக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அழகான முறையில அது போயிட்டு வந்துட்டும் இந்த மார்க்க கல்வியை அழகான முறையில வீட்டுல இருந்தே படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் இந்த பாடத்திட்டம் வந்து நம்மளுக்கு கட்டமைச்சு நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? அவங்க மட்டும் கிடையாது. வீட்டுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி படிக்க முடியாம போய் நிக்கா ஆகி குழந்தைங்க வச்சிருப்பாங்க. ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, நான் இதை சொல்லி முடிச்சுதேன். இப்போ வந்து மேரேஜ் ஆனவங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. அவங்கனால வந்து குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கனவு ஆலிமா படிக்கக்கூடிய அந்த கனவு வந்து நிறைய பேத்துக்கு அதை நிறைவேறாமையே போயிருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இந்த பாடத்திட்டத்தை ஆன்லைன் வழியாக நம்ம வந்து கொண்டு வந்தோம். ஓகேங்களா? அடுத்ததாக நம்மளுடைய பாடத்திட்டங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மதரசாக்கள் இருக்கு. ஓகேங்களா? நம்ம எதையுமே கம்பரிஷன் பண்ண முடியாது. நிறைய மதரசாக்கள் நடத்தினாலும் ஆஹ் நிறைய பேர் வந்து டிசிடபிள்யூடைய அட்மிஷனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்றீங்க. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுமம் தான் சொன்ன மாதிரி 2015ஆம் ஆண்டு நம்ம ஓபன் பண்ணது. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னா ஒரு மதரசா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் பாதுகாத்த ஒரு மதரசாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு சிறப்பம்சம் நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ட் மதரசாக்கு நீங்க போய் என்ன கத்துப்பீங்களோ அந்த அத்தனை பாடங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மதரசால நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? பாடத்திட்டங்கள் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் டைரக்ட் மதரசாக்கு நீங்க போய் என்ன கத்துக்கிறீங்களோ அதே விஷயங்கள் வந்து இங்க எங்களால முடிந்த அளவுக்கு 70 to 75% வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா டைரக்ட் மதரசாவை பொறுத்த வரைக்கும் காலையில 9 o'clock வந்து உள்ள இருக்கணும். ஈவினிங் 4 o'clock தான் அசருக்கு தான் விடுவாங்க. அந்த ஃபுல் டேவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கல்வி மார்க்க கல்வியை கத்துக்கிறதுக்காக மட்டும்தான் அங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் கிளாஸ் 2 மணி நேரம் கிளாஸுங்கும் போது நிறைய இடத்துல நிறைய கவர் பண்ண முடியாது. அப்படி கவர் பண்ணாலுமே ப்ராப்பரான முறையில அவங்க கல்வி படிக்கிறாங்களா மனப்பாடம் பண்றாங்களாங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. பட் நம்மளுடைய மதரசால நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இன்ச் பை இன்ச் நீங்க படிக்கிறீங்களா இல்லையாங்கிறத ஃபாலோ பண்றதுக்கு நிறைய நிறைய ஸ்டெப்ஸை வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா. ஓகேங்களா? இன்னும் வந்து நம்ம மதரசால எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நன்கு கற்று தெரிந்த ஆலிமாக்கள் மூலியமா தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் வந்து நம்ம மதரசால எல்லாம் நாடி இந்த வருஷத்துல இருந்து இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பெண்களா சேர்ந்து நம்ம இந்த மதரசா மூலியமா உருவானதான் டிசிடபிள்யூ சேரிட்டபிள் ட்ரஸ்ட். ஓகேங்களா? கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் ட்ரஸ்ட். இது 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். அதாவது நிறைய ஏழை மக்களுக்கும் விதவைகளுக்கும் இன்னும் நாட்செல்லாம் போர் போட்டுதான் இந்த மாதிரி நிறைய பணிகள் செஞ்சுட்டு இருக்கும். இது எல்லாமே பெண்களாகிய நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னும் நம்ம வந்து பெட்டரா நம்ம மதரசாவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வருடம் முதல் உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா வெறும் மதரசாவுடைய பாடம் மட்டுமே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சலுப்புன்னு சொல்ல முடியாது மார்க்கத்தை வந்து கத்துக்கிறத. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு கேப் வேணும், ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா? அதுக்காக தங்களுடைய ஸ்கில்ஸ் அதாவது ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னா
ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு டேலண்டோட பிறக்கும். ஓகேங்களா, அது வந்து டேலண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு குழந்தைக்கு தானாவே வந்து எழுதக்கூடிய டேலண்ட் இருக்கும், சீக்கிரம் பேசக்கூடிய டேலண்ட் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன ஒரு நல்லா வருமோ ஒரு விஷயத்த நம்ம வந்து கத்துக்கிட்டு அதை வந்து நல்லா வந்து ட்ரைனிங் எடுத்து நம்மளுடைய திறமைகள் வளர்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா, அதுதான் ஸ்கில்ஸ். அதனால நம்மளோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு பெண்களுக்கு தேவையான, இப்போதைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான ஸ்கில்ஸை வளர்த்திக்கக்கூடிய கோர்சஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நீங்க பார்த்துட்டு பயந்துடலாம், ஆஹா இவ்வளவு சொல்றாங்களே, இவங்க எவ்வளவு ஃபீஸ வாங்க போறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி பயப்படலாம். பயப்பட வேணாம். ஏன்னா உங்களுடைய பயம் வந்து நியாயமானதுதான். ஏன்னா ஒரு தஸ்வீத் கோர்ஸ் இருக்கிறதுக்கே வந்து ஆன்லைன்ல வந்து 500 ஃபீஸ், 1000 rupees ஃபீஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நம்மளுடைய மதரசால இருக்கக்கூடிய ஃபீஸஸ் டீடைல்ஸ் வந்து கடைசியில நீங்க கேட்கும்போது கண்டிப்பா உங்களுக்கே ரொம்ப 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 சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். ஏன்னா நாங்க இந்த கோர்ஸஸ் ஓபன் பண்ணதுக்கான நோக்கம் வந்து மார்க்கத்தை பெண்கள் இருக்கட்டும் மத்தவங்க எல்லார்கிட்டயுமே எத்தி வைக்கணுங்கிற நோக்கத்துல உருவாக்குனதுனால அந்த ஃபீஸுங்கிற இதுக்கு நாங்க வந்து எதுக்கு கேக்குதோங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஏன்னா எங்களுக்கு கீழே இந்த டீம்ல கண்டிப்பா ஒரு 20 பேர் கிட்ட ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே நம்ம வந்து ஊதியம் கொடுக்குறோங்கிறதுனாலதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வச்சிருக்கோம். இருந்தாலும் ஃப்ரீயா சொல்லி கொடுத்தா உங்களுக்கும் அலட்சியம், நாங்களுமே அலட்சியம் ஆயிடுவோம். அதனால ஒரு எல்லாருமே ஒரு பாமர மக்கள் கூட பே பண்ணக்கூடிய அளவுல தான் நாங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வச்சிருக்கோம். ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய ஃபீஸ்க்கு 300%, 400%, 500% வேர்த்தியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்கில்ஸையும் மார்க்க கல்வியும் நிறைய விஷயங்களையும் வந்து நீங்க வந்து கத்துக்கிட்டு போலாம். நீங்க கத்துக்கிட்டு போயிட்டு மட்டும் கிடையாது, நீங்க வந்து அந்த ஸ்கில்ஸை வச்சு நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ரீதியாக தான் நாங்க வந்து எல்லாத்தையுமே ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கோமா. ஓகேங்களா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு விபரம். நிறைய பேர் கேட்பீங்க, சிஸ்டர் இந்த ஜூம் மீட் வச்சதுக்கான காரணமும் நாங்க அட்மிஷன் போட்ட பிறகு டெய்லி மெசேஜ் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு கேள்வி கேட்டு மெசேஜ், அதுக்காக தான் நாங்க அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு வகுப்பு ஜூம் மீட் வச்சு நாங்க இந்த வகுப்புக்கு பத்தின அத்தனை டீட்டெயில்ஸையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லா நம்ம வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் ஒரு சாட்டிஸ்பாக்சன் எங்களுக்கு வந்து ஒரு இதா இருக்கும். ஏன்னா நாங்களும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இல்லையா, ஏன்னா சில பேர் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு வந்து என்கொயரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா, அது தவறான விஷயம். அது எங்க மதசாவா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட உழைப்பை விட்டு அந்த நேரம் காலங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம். ஓகேங்களா, அதை விட்டு வந்து உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அதை கரெக்டான முறையில வந்து பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா சாரி, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சிருக்கோம். இந்த வகுப்போடைய விவரம் சொல்லிடுறேம்மா. சரி சிஸ்டர், இந்த கிளாஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லினா வாட்ஸ்அப் வழியாக தான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தும். ஓகேங்களா, காலையில ஃபஜர் டைம்ல இருந்து 8 o'clock வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வடிவில். ஓகேங்களா, ஆடியோ பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்னா அதுக்கான எழுத்து வடிவில். ஓகேங்களா, டைப்பிங் போஸ்ட் இருக்கு இல்லையா, டைப்பிங் இது இருக்கு இல்லையா, அது வழியில அந்த ஆடியோக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் எப்படி போடணுங்கிற முறையை வந்து அட்மிஷன் போட்ட மெம்பர்ஸ்க்கு அட்மின் சொல்லுவாங்க, வந்துடும். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க காலையில போட்ட கிளாஸஸ இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஜும்மாக்கு காலையில ஃபஜருக்கு வந்து கிளாஸஸ் நாங்க போஸ்ட் பண்ணிட்டா உங்களுக்கு எப்ப வரைக்கும் டைம் இருக்குன்னா சாட்டர்டே காலையில 9 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அடுத்த நாள் காலையில 9 o'clock உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அந்த ஆடியோ டவுன்லோட் பண்ணி அந்த போஸ்ட படிச்சு அந்த ஆடியோவை கட்டாயமாக கேட்டு ஆக வேண்டும். நீங்க வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கான அட்டண்டன்ஸை நீங்க பதிவு செய்யணும். சிஸ்டர், ஆடியோ கேட்டு படிச்சா நம்மளுக்கு எப்படி சிஸ்டர் படிக்க முடியும், அரபிக் கிராமர் எல்லாம் அதுக்குள்ள சிஸ்டர், எப்படி சிஸ்டர் நாங்க படிக்கிறது நீங்க கேட்கலாம். நாங்க இதை வந்து நடத்தி ஆடியோல மட்டும் நடத்திட்டு நாங்க விட மாட்டோம். மந்த்லி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா அரபிக் கிராமர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன்ஸ் நடக்கும். அந்த மந்த் என்ன நடந்துச்சோ அதை வந்து ஆலிமா வந்து உங்களுக்கு டவுட் கிளாரிபிகேஷன் அண்ட் வந்து நடத்தி உங்களுக்கு பண்ணுவாங்க. அரபிக் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல அதாவது அரபிக் சார்ந்த சில சப்ஜெக்ட்ஸ் இருக்கு நான் சொல்றேன். அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து மந்த்லி நாங்க வந்து ஜூம் மீட் வந்து சொல்லிடுவோம். ஒரு பார்ட் ஆஃப் சிலபஸ் முடிஞ்ச பிறகு இதுக்கு கண்டிப்பா ரிவிஷன் தேவைப்படுங்கும் போது நாங்களே ஜூம் மீட் உங்களுக்கு வச்சு சொல்லுவோம். ஜூம் மீட் வந்து அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு அதை ரெக்கார்டு பண்ணியும் நாங்க கொடுத்துருவோம். ஓகேங்களா, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எக்ஸாம்ஸ் பத்தி நான் கீழே சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இதான் வந்து வகுப்புகள் எப்படி போடப்படும் அப்படிங்கிறத விவரம். அப்புறம் நம்ம மதசால இருக்கக்கூடிய பாடத்திட்டம். ஓகேங்களா, பாடங்கள்
இதுல பாருங்க, இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா பண்ணிருக்கோம். நான் இதுல பாடங்கள் என்னன்னு சொல்லிடுறேன். அந்த பாடத்துடைய விளக்கங்கள் அதுல என்னென்ன படிப்பீங்கிறத நான் அந்த பிடிஎஃப்ல இருந்து நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? மசாயில், அகீதா, தஸ்வீத், துவா, புகாரி, சூரா மனனம், பெண்ணியல், ஹதீஸ் கலை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கே நாங்க கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். புகாரி புதுசா இப்ப போயிட்டு இருக்கு. நபிமார்கள் வரலாறு, அரபி இலக்கணம், கலிஃபாக்கள் வரலாறு, சஹாபாக்கள் வரலாறு, சஹாபிய பெண்மணிகள் வரலாறு புதுசா நாங்க போட்டிருக்கோம். தர்ஜுமா, உலூமுல் குரான் புதுசு, பயான் பயிற்சி புதுசு, தென் இஸ்லாமிக் சைக்காலஜி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இது வந்து சூப்பரான சப்ஜெக்ட். இது வந்து நான் தான் எடுக்க போறேன் அல்லா நாடு இன்ஷா அல்லா. இதுல என்ன படிப்பீங்கிற டீடைல்ஸ ஒரு டெமோவா நான் வந்து இப்பயே இந்த இந்த லைவ்லயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அடுத்தது லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிறது உங்களை வந்து ஒரு போல்டான ஒரு பெண்ணா மாத்தணும். ஓகேங்களா? உங்களை வந்து எப்படி சொல்றது, ஒரு லைஃப் ஸ்கில், நீங்களே ஒரு லைஃப் ஸ்கில் ட்ரெயினரா மாறுற அளவுக்கு உங்களுக்கு அதுல வந்து பாடங்கள் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கான பர்சனாலிட்டி சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து நம்ம நிறைய வந்து மிஸ் பண்ணிருப்போம். அது எல்லாமே வந்து அல்லாவுடைய நாட்டத்துல நம்ம இதுல வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கில் ட்ரைனிங். அதாவது உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்கு, டைலரிங் கோர்ஸ் இருக்கு, மெஹந்தி கோர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்ம வந்து நம்ம மதரசா எப்பயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணும். அதுவும் இருக்கு, அதையும் பண்ண ட்ரை பண்றோம். எல்லாரும் போய் விடுகிற இடத்துலயே போய் விழுந்தோம் வச்சுக்கோங்க, எத்தனை பேர் தான் சம்பாதிப்பாங்க, எத்தனை பேர் தான் டைலர் ஆவாங்க? எல்லாருமே டைலர் ஆயிட்டாங்கன்னா அவங்கவுங்க அவங்க துணியை தைச்சிட்டு போறாங்க. அப்ப நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கணும். எப்படிடா இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கு, இவங்களுக்கு என்ன, இப்ப நல்ல டைலரிங் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைலரிங் க்ளோஸ் சொல்லி கொடுக்கலாம். டைலரிங்கே எனக்கு வராதுன்னு சொல்லவங்கள்ட்ட போய் நீ தையன்னு சொல்லி நம்ம வந்து கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. அப்ப அவங்களுக்கு என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு போல்ட்னஸ் ஆகி அவங்களுடைய யாரையும் கையில எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து நம்ம வந்து பண்றதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கு. இது எத்தனையுமே வந்து இந்த வருஷம் நாங்க கொண்டு வந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ அந்த சப்ஜெக்ட்ஸ் பத்தின சப்ஜெக்ட்ல என்னென்ன படிப்பீங்க அப்படிங்கறத வந்து நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. மசாயில் அல்லதுன்னா ஃபிக்ஹ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பாடத்திட்டத்துல இந்த இந்த டைட்டில்ல என்ன படிப்பீங்கன்னா தொழுகையுடைய சட்டங்கள், நோன்பினுடைய சட்டங்கள், நம்மளுடைய பெண்களுக்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த பெண்களுக்கான சட்ட திட்டங்கள், குர்பானியின் சட்டங்கள், ஜகாத், ஹஜ், அதாவது நம்மளுடைய 5 கடமைகள் சார்ந்த விஷயங்கள் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மசாயில் பாடத்திலையும் ஃபிக்ஹ் பாடத்திலையும் வந்து சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான பாடங்களை வந்து நீங்க வந்து பாப்பீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீரா. இதுல வந்து நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரை உள்ள அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, சீரத்து நபி. ஓகேங்களா? அவங்களுடைய வாழ்க்கை வரலாற நீங்க A to Z படிப்பீங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சீரா வகுப்பு மட்டுமே தனியா நடத்தக்கூடிய வகுப்புகள் இருக்கு. அங்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் வாங்குவாங்க. நம்மளுடைய மதரசாவுடைய பாடங்களை பார்த்துக்கோங்க நீங்க. இது 2வது பாடம். அடுத்தது அகீதா. அகீதா அப்படின்னா என்னன்னா கொள்கை. ஓகேங்களா? கொள்கை விளக்கம். அதாவது நம்மளுடைய இறைவனை எப்படி நம்பிக்கை சார்ந்த அத்தனை விஷயங்களையுமே நம்ம இதுல பார்ப்போம். அதாவது 6 நம்பிக்கை சார்ந்த விஷயங்களுக்குள்ள அல்லாஹை எப்படி நம்பணும், நபிமார்களை எப்படி நம்பணும், இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து தவறு செய்ததுனாலதான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய முஸ்லிம்கள் வந்து ஒரு முஸ்லிம்ங்கிற ஒரு பெயரளவுல முஸ்லிம்களா தான் இருக்காங்க. ஏன்னா இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியல. எப்படியெல்லாம் அல்லாவை நம்பணும், நபியை நம்பணும், ஒரு வேதத்தை திருக்குறானை எப்படி, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. அதனால நம்பிக்கை சார் இதுதான் வந்து ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு அஸ்திவாரம், ஒரு பேஸ்மெண்ட்னு சொல்லலாம். இதை பத்தின விஷயங்கள் வந்து இந்த அக்கீதா பாடத்துல நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து அஸ்மால் ஹுஸ்னா. இதை வந்து தனியா கோர்ஸாவும் நடத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நம்மளே வந்து இதை ஃப்ரீ கோர்ஸா கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்கு. இதையே தனியா வந்து ஒரு கோர்ஸாவே நடத்தலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய மதரசாவுடைய பாடம் இருக்கும் அஸ்மால் ஹுஸ்னா மட்டும். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இறைவனுக்கு 99 திருநாமங்கள், நிறைய திருநாமங்கள் இருக்கு. அந்த 91 திருநாமங்களை இறைவன் வந்து குரான்ல சொல்லியிருக்கான். அதுல இருந்து குரான்ல தானே வந்து சொல்லி அதுக்கான அந்த பண்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா வந்து அந்த பாடத்துல வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த அக்கீதா பாடத்துல ஷிர்க்னா என்ன, பிதத்னா என்ன, இந்த இப்ப இருக்கக்கூடிய சமுதாயத்துல மார்க்கம் அப்படிங்கிற பேர்ல வந்து புதுசா நிறைய விஷயங்களை கொண்டு வந்து புகுத்திட்டாங்க. அதெல்லாம் மார்க்கமா இல்லையாங்கிறத ஒரு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில வந்து இந்த பாடத்திட்டத்துல வந்து நம்ம படிப்போம். இதுல அகீதா பாடத்துல. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆதாப்.
ஆதாப் இல்லைன்னா அஹ்லாக்குன்னு சொல்லுவாங்க சில இடத்துல. ஓகேங்களா? இந்த பாடத்துல என்ன பார்ப்போம்னா, அதாவது இஸ்லாமிய ஒழுக்கங்கள் மோ ஒரு முஸ்லிம்னு இருக்காங்கன்னா, ஒரு இஸ்லாமியன் இருக்காங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த ஒழுக்கங்களை பேணணும். அதாவது வெறும் வந்து நம்மளுடைய இஸ்லாம் வந்து தொழு அதை மட்டும் சொல்லல. டே டு டே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களுக்குமே நம்மளுடைய மார்க்கம் வந்து நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கு. அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை, எந்த கையில சாப்பிடணும், எப்படி பேசணும், எப்படி தலைவாழணும், எப்படி செப்பல் போடணும், எப்படி வந்து கழிவுறைக்கு போகணும், எப்படி வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன துவா சொல்லணும், இந்த மாதிரி நிறைய எத்தனை விஷயங்களையுமே நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மார்க்கம் வந்து நம்மளுக்கு வழிகாட்டி தந்திருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாடத்துல வந்து நம்ம பாடுவோம். அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அண்டை வீட்டாரை எப்படி பேணணும் முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஹதீஸ் கலை. ஹதீஸ் கலை அப்படின்னா, ஹதீஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம குர்ஆனுக்கு அடுத்தது நம்ம வந்து ஆதாரமா எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து எப்படி தொகுக்கப்பட்டுச்சு? குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறு அது எல்லாமே நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ்னா என்ன? அதை யார் எழுதுனா? எப்படி வந்துச்சு நமக்கு? அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் வந்து இப்ப இருக்கிறதுனால தான் நிறைய வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. நம்மளுடைய மார்க்கத்துல நம்ம நிறைய பிரிவினர்களா பிரிஞ்சிருக்கோம். அப்போ ஹதீஸ்னா என்ன? அது எப்படி தொகுக்கப்பட்டுச்சு? ஹதீஸ்களுடைய இதை வந்து எப்படி எப்படி பிரிக்கலாம்? சஹீஹான ஹதீஸ். ஏன்னா ஒரு ஹதீஸும் கொண்டு வருவாங்க ஒருத்தங்க. பார்த்தா அது ஹதீஸாவே இருக்காது. ஏன்னா அது லைஃபான விஷயமா இருக்கும். லைஃப்னா என்ன? இட்டு கட்டப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எப்படி நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து இந்த ஹதீஸ் கலை அப்படிங்கிற இந்த பாடத்துல வந்து நீங்க பாப்பீங்க. அடுத்தது நபிமார்களுடைய வரலாறு. குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாறு. அதாவது நிறைய லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில 25 நபிமார்களுடைய பெயர்கள் மட்டும்தான் வந்து சொல்லியிருக்கான். ஒரு செகண்ட்மா. சாரிம்மா. நபிமார்கள் குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களுடைய வரலாறுகளை நம்ம இந்த வகுப்புல பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ கோர்ஸாவும் எடுக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கோமா. ஓகேங்களா? அதாவது எந்த கோர்ஸ்னா இந்த ஒரு டாபிக் மட்டுமே ஒரு கோர்ஸா நடத்தலாம். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கண்டென்ட் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை எங்கேயும் பார்த்துக்க மாட்டீங்க. இருந்தாலும் நம்மளுடைய மதரசால ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து உருவாக்குன ஒரு சப்ஜெக்ட் என்னன்னா இஸ்லாமிய பெண்ணியல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கோம். அதாவது என்னன்னா ஒரு இஸ்லாமிய பெண் வந்து பாத்தீங்கன்னா அல்லாவிற்கு என்ன கடமைகள் செய்யணும், அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தாய் தகப்பனுக்கு என்ன கடமைகள் செய்யணும். நம்ம எல்லாம் பெண்கள் தானே. அப்ப பெண்கள் படிக்கக்கூடிய அந்த மதரசானா அங்க வந்து பெண்கள் சார்ந்த அந்த கடமைகள் எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும்ல. இந்த விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்காதனாலதான் மேலோட்டமா ஆலிமா அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு பெண்கள் நிக்கா பண்ணிட்டு போயிட்டு அந்த குடும்பத்துல நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த ஒரு ஒழுங்குமுறை நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாகணும். ஓகேங்களா? அப்போ ஒரு இஸ்லாமிய பெண் கடைபிடிக்க வேண்டிய கடமைகள், தன்னுடைய குடும்ப சாரி பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்துக்கணும், தன்னுடைய கணவரிடத்தில் எப்படி நடந்துக்கணும், தன்னுடைய குழந்தைகள் விஷயத்துல எப்படி நடந்துக்கணும், தன்னுடைய உறவினர்கள் விஷயத்துல எப்படி நடந்துக்கணும், பிளஸ் இந்த சமுதாயத்துல வந்து அந்த பெண் இப்ப வந்து எப்படி நடந்துக்கணும், ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருந்தா எப்படி நடந்துக்கணுங்கிற அத்தனை விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணியல் அப்படிங்கிற வகுப்புல வந்து பார்ப்போம். அடுத்தது நம்மளுடைய ஹைலைட் வந்து நம்மளுடைய மதரசால அல்ஹம்துலில்லாஹ் இந்த அரபி இலக்கணம் தான். நம்மளுடைய அரபி இலக்கண பாடம் வந்து பாத்தீங்கன்னா 3 பிரிவினா பிரிச்சிருக்காங்க. சர்ஃபு, நஹு, லுஹா. ஓகேங்களா? இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நஹு பாடத்துல குர்ஆனை வந்து ஹரக்கத் இல்லாம நம்ம வந்து படிக்கிறதுக்கும் பொருளுடன் அதோடைய மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த நஹு பிராக்டிஸ் வந்து நம்ம வந்து கொடுப்போமா. ஓகேங்களா? அதே லுஹத்துல் அரபியா இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரபு மொழிய அதாவது பேச்சு வழக்குல தோசு லுஹத்துல் அரபியா புக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து பேசுறதுக்கும் அதுக்கான மீனிங் பண்றதுக்கும் அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஷெல்ஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரபி வார்த்தையை வந்து எப்படி எல்லாம் பல வகையா மாறுது அப்படிங்கறத அந்த சல்ஃபு ட்ரைனிங்க வந்து நம்ம கொடுப்பாங்க. இந்த அரபி இலக்கணத்தை வந்து பாத்தீங்கன்னா குரான்ல இருந்தே, ஓகேங்களா? குரான்ல இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் எடுக்க வச்சு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. சும்மா இதை மட்டும் படிச்சுக்கோங்க இப்படின்னு அப்படிங்கலாம் கிடையாது. குரான்லயே உங்களை தேட வச்சு அதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஜூம் மீட் வச்சு
உங்களை நல்ல முறையில அல்ஹம்துலில்லாஹ் வந்து உங்களுக்கு இந்த ட்ரைனிங் வந்து கொடுக்கலான்னு இருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கடைசியில நான் ஒரு விஷயம் சொன்னேன். அதை அத்தனை பேருமே மனசுல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது துவா பாடம். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய துவாக்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்மளுக்கு கத்து தந்துட்டு போயிருக்காங்க. சாப்பிடும் போது என்ன துவா சொல்லணும், சாப்பிட்டு முடிச்ச பிறகு என்ன சொல்லணும், இல்ல சாப்பிட மறந்துட்டோம்னா இடையில என்ன சொல்லணும், தும்முனா என்ன சொல்லணும், இதுவும் தூங்க போகும்போது என்ன சொல்லணும், தூங்கி எந்திரிச்ச பிறகு என்ன சொல்லணும்னு நிறைய துவாக்கள் இருக்கு. இன்னும் கஷ்டம் வரும்போது ஒரு எப்படியெல்லாம் நம்ம வந்து துவா கேட்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஒரு பயணத்துல என்ன துவா சொல்லணும், மழை மழை வேணும்னா எப்படி துவா கேட்கணும், மழை அதிகப்படியான மழை இருந்துச்சுன்னா அப்ப எப்படி துவா கேட்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி துவாக்கள் எல்லாம் நம்ம இந்த துவா பாடத்துல பார்ப்போம். அடுத்தது வந்து தப்சீர். சூறாக்களுக்கான பொருளும் அதன் விளக்கங்களும் தெளிவான முறையில் கற்றுத் தரப்படும். அதாவது என்னன்னா தப்சீர்னா ஒரு குரான் நம்ம வந்து அல்ஹம்து சூரா படிக்கிறோம். அந்த அல்ஹம்து சூராக்கு அதுக்கான பொருள், ஓகேங்களா, விளக்க உரை. ஒரு சூறாக்களுடைய சிஸ்டர் யாரும் வந்து போர்டு கிறுக்குறீங்க, அது கிறுக்காதீங்க. ஓகேங்களா? சூறாக்களுக்கான பொருளும் அதன் விளக்கம். சாரி, மழை வேலை பெருசு. ஒரு செகண்ட் இருங்க, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், சவுண்டா இருக்கு. தப்சீர் சூறாக்களுக்கான பொருளும் அதன் விளக்கங்களும் தெளிவான முறையில நம்ம வந்து சொல்லித்தரோம். அதாவது என்னன்னா ஒரு அல்ஹம்து சூரா இருக்குன்னா அந்த அல்ஹம்து சூராவுடைய விளக்கங்கள், பொருள், ஏன் அந்த சூறா இறக்கப்பட்டுச்சு முதல் கொண்டு அந்த காரணம் முதல் கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாடத்துல பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புகாரி ஹதீஸ் கிதாப். நம்மளுக்கு புகாரி கிதாப் தெரியலையா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம சொல்லலாம். இது வந்து புகாரில இடம்பெற்ற ஹதீஸ், இது வந்து முஸ்லீம்ல இடம்பெற்ற ஹதீஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி புகாரி கிதாப்ல சில டாபிக்ஸ் மட்டும் எடுத்து அதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் வச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை ரீட் பண்றதுக்கும் அதை வந்து ரீட் பண்ண பண்ண உங்களுக்கு அரபிக் லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கான ஒரு ட்ரைனிங்கும் வந்து உங்களுக்கு இதுல கொடுக்கப்படும். கலிஃபாக்கள் வரலாறு. நம்ம அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாடி ஆட்சி செய்த ஹலிஃபாக்களுடைய வரலாறுகளை வந்து நம்ம இதுல பார்ப்போம். அதே மாதிரி சஹாபாக்கள் இருக்காங்க. நபி அவர்களுடைய காலத்துல வாழ்ந்து மரணிச்சு இஸ்லாத்தை ஏற்று இறை நெருக்கத்தை பெற்ற நபி தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அப்படி பார்ப்போம். இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு படிப்பினை வேணும். கண்டிப்பா இவங்களுடைய வரலாறுலாம் நம்ம படிக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும். ஓகேங்களா? அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா சின்ன சோதனையை கூட நம்ம சோதனை 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 இவங்கெல்லாம் எவ்வளவோ சோதனைகளை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வந்திருக்காங்க. அப்ப இவங்களுடைய வரலாறுகளால தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். வெறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை முடிச்சுட்டு இந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறு எல்லாம் படிச்சா மட்டும்தான் நம்ம இந்த காலத்துல நம்ம இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்டுங்கிறதுனாலதான் நம்ம மதரசால இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறும் நம்ம இதுல பார்ப்போம். அடுத்தது வந்து இவங்க ஸ்பெசிபிக்கா இந்த வருஷம் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் என்னன்னா உலூமுல் குர்ஆன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். அதாவது குர்ஆனை பற்றிய முழுமையா குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டது முதல் இப்ப வரை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆதாரத்தோட நம்ம வந்து அரபி இதுல நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது சூரா மெமரைசேஷன். இப்போதைக்கு வந்து நம்ம 30 ஜூஸ் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சூரா மெமரைசேஷனுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அல்லாஹ் நாடினால் 3 to 4 வருடம் ஆலிமா வகுப்பு புது பேட்சுக்கு அல்லாஹ் நாடினால் நம்ம இன்னொரு ஜூஸும் சேர்த்து கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியால இருக்கு. அது அல்லாவுடைய நாட்டம் இருந்தா நம்ம பார்ப்போமா. ஓகேங்களா? தென் இதுக்கப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து அரபிக் கேலிகிராஃபி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது தனியா நீங்க படிச்சுக்கோங்க. துலுத் ஸ்கிரிப்ட்னு சொல்லி அது நிறைய இருக்கு. அரபிக் கேலிகிராஃபினா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஹ் அரபு அரபு நாட்டுல வந்து அந்த கிஸ்வா துணியில எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அரபி எழுத்துக்கள். உங்களுக்கு வேணா நான் காமிக்கிறேன் தனியா. அந்த ட்ரைனிங் நில்லுங்க ஒரு செகண்ட், நான் காமிக்கிறேன். போட்டோ எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, இதுதான் அரபிக் கேலிகிராஃபி. இது எப்படி எழுதணும் அப்படிங்கிற துலுத் ஸ்கிரிப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா குரான் வந்து எழுதி வச்சாங்க. அதாவது நம்ம குரானுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது இதுல எழுதி வச்சாங்க இல்லையா, குரான் வந்து
இதாக கூடாதுன்னு சொல்லிட்டு எழுத்து வடிவில எழுதுனாங்க பாத்தீங்களா. அப்ப வந்து எழுதுனது வந்து துளு ஸ்கிரிப்ட்ல நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கு. அதுல வந்து நம்ம துளு ஸ்கிரிப்ட்ல தான் எழுதி வச்சாங்க. அந்த பேட்டர்ன் தான் வந்து நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களாமா. அடுத்தது வந்து பயான் பயிற்சி வகுப்பு. அதாவது நம்ம இங்க வந்து வந்தோமா, கத்துக்கிட்டோமா, போனோமா மட்டும் இருக்க கூடாது. நீங்க வந்து அந்த விஷயத்தை தெளிவான முறையில மத்தவங்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு ஹதீஸையோ ஒரு விஷயத்தையோ அவங்களுக்கு விளக்கப்படுத்தக்கூடிய அந்த திறமை இருக்கணும். அந்த திறமைய வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் குடுக்குறதுக்கும், இன்னும் எப்படியெல்லாம் பேசணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த இடத்துல எந்த வார்த்தைகளை உபயோகிக்கணும் அப்படிங்கிற அந்த பயான் அழைப்பாளர்களுக்கான அந்த பயான் பயிற்சி வகுப்பு வந்து உங்களுக்கு எடுக்கப்படும். இது தனி கோர்ஸாவே கட்டண வகுப்பா எடுக்கலாங்கிற மாதிரி நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். ஆனா இதையும் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளதான் இன்க்ளூட் ஆகும். தனியா எடுத்தா வேற மாதிரி ஃபீஸ். இதுக்குள்ள வந்ததுனால உங்களுக்கு இது ஃப்ரீ. ஓகேங்களா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தர்ஜுமா. தர்ஜுமானா குரானுடைய பெயர்கள், வர்ணனைகள், குரான் ஹதீஸ் ஆதாரத்தோட நம்மளுக்கு வந்து அரபி இதுல வந்து இது கொடுக்கப்படும். குரான் வசனங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியாக பொருள் வைக்கவும் கற்றுத்தரப்படும். ஓகேங்களா. சூறாக்களுடைய தனி சிறப்புகள் பற்றியும் வந்து இந்த தர்ஜுமா வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்ப்போம். தப்சீருக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. தப்சீர் வேற மாதிரி படிப்பீங்க. தர்ஜுமால அரபி சார்ந்து நீங்க வந்து கொஞ்சம் அந்த புகாரிக்கு பொருள் வச்சு படிச்சீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து தர்ஜுமால வந்து படிப்பீங்க. இதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். இந்த சப்ஜெக்ட் வந்து அல்லா நாடு இது புதுசா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. இஸ்லாமிய உளவியல். ஓகேங்களா. அதாவது இஸ்லாமிய உளவியல்ல நான் ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப இப்ப இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி. ஓகேங்களா. நிம்மதியை விடவும் மனசு உள்ளம் வந்து தூய்மையாக இருக்கணும். அதாவது சொல்லாங்க இல்லையா, நம்மளுடைய உள்ளத்தை வந்து நம்ம குரான்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான், நம்ம துவா செய்யும் போதே உள்ளங்களை புரட்டக்கூடியவனை என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பால் நிலைநிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த உள்ளம்ங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆபத்துன்னு நினைச்சா ஆபத்து. நம்ம வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி கட்டுப்படுத்த அந்த உள்ளத்தை கட்டுப்படுத்த தெரியாம தான் நிறைய மன பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், அது இது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தை பயன்படுத்தாத மக்கள் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல மேக்சிமம் கிடையவே கிடையாது. எதனால ஸ்ட்ரெஸ் ஆகுது சைக்காலஜின்னு சொன்னதோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம்லாம் நினைக்காதீங்க. மார்க்கமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இஸ்லாமியத்துல சாரி நம்மளுடைய மார்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரான்லயே அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவ்வளவு உளவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஆனா நம்மளுக்கு அது தெரியது இல்ல. இப்ப நஃப்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, நம்ம உள்ள சரிங்களா. அதாவது என்னன்னா நம்மளுடைய மனிதன் வந்து ஒவ்வொரு நம்மளுடைய மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈமானுடைய அளவு வந்து ஏற்றத்தாழ்வுலயே இருக்கும். நம்ம திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தொழுகக்கூடியவரா இருப்பாரு, திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தொழுக மாட்டாது. அந்த மாதிரி இருப்பாரு. இதனால ஏதாவது ஒரு பிரச்சனையாகும். ஏன் வந்து அந்த நிலைக்கு மாறினாங்க அவங்க. அப்ப அந்த உள்ளம் சார்ந்த விஷயங்கள் அங்க இருக்கு. ஓகேங்களா. இந்த உள்ளத்தையே நப்சை வந்து மூணா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. என்னன்னா நப்சுல் அம்மாரா, நப்சுல் லவ்வாமா, நப்சுல் முத்மையின்னா. இதெல்லாம் வந்து பின்னாடி படிப்பீங்க. இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. நல்லா இருக்கும். இந்த டாபிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வந்து நல்ல நப்ச அதாவது நப்சுல ரெண்டு இருக்கு உள்ளத்துல. நல்ல நப்சு, கெட்ட நப்சு. நம்ம வந்து அதுல எந்த கேட்டகரியில இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து கெட்ட நப்சா இருந்தோம்னா நம்ம நல்ல நப்சா மாதத்துக்கான கேட்டகரியில போறதுக்கு நம்ம உள்ளத்தை எப்படி வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து இந்த இஸ்லாமிய உளவியல் டாபிக்ல வந்து நம்ம பார்ப்போம். இன்னும் வந்து மன ரீதியான பிரச்சனைகள். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனைகள் வந்து எப்படி ஏற்படுது நம்மளுக்கு, எப்படி வந்து நம்மளுக்கு அது வந்து கொஞ்சமா ஏற்படும். அதுக்கப்புறம் அது சிவியர் ஆகும். அதுக்கப்புறம் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சியில நம்ம விழுந்துருவோம். அந்த சைத்தான் வந்து நம்மள வலிக்கிட்டு அழகா கூட்டிட்டு போயிடுவான். ஏன்னா நல்லா தொழுதுட்டு இருக்கக்கூடியவர் திடீர்னு பார்த்தா வேற மாதிரி போயிடுவாரு. ஓகேங்களா. அப்போ வந்து நம்மளுடைய மனசு அந்த மன ரீதியான அந்த வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இதுல பார்ப்போம். இன்னும் வந்து ஆண் பெண் சார்ந்த உளவியல். இது வந்து நம்ம கரெக்டான முறையில நம்ம தெரிஞ்சுக்காதனாலதான் நம்மளுடைய இல்லற வாழ்க்கை இருக்கட்டும், நம்மளுடைய திருமண வாழ்க்கை இருக்கட்டும், இல்ல குடும்ப வாழ்க்கை இருக்கட்டும், சமுதாயத்துல எல்லா இடத்துலயுமே பிரச்சனை வரதுக்கான காரணம் வந்து இதை நம்ம புரிஞ்சுக்காததுதான். ஏன்னா ஆண்கள் எப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய சொல்லியிருப்பான். பெண்கள் எப்படி படைக்கப்பட்டவங்கிறத நபிசுல்லாஹு அழகான முறையில ஹதீஸ்களை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. இதை வந்து சைக்காலஜி மென்ஸ்க்கான சைக்காலஜி தனி, உமன்ஸ்க்கான சைக்காலஜி தான். இது வெறும் நம்ம குரான் ஹதீஸ் மட்டும் கிடையாம இந்த சைக்காலஜி ரிலேட்டடாவும் நம்ம இதுல கொண்டு வருவோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. இது தனியா நீங்க வெளியே கோர்ஸ் எல்லாம் படிக்கணும்னா மாசத்துக்கு 3000 4000 கட்டி படிக்கணும். இஸ்லாமிக் சைக்காலஜி மட்டுமே. நீங்க எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. ஆனா நம்ம இந்த கிளாஸ் வந்து உங்களுக்காகவே நாங்க வடிவமைச்சு நாங்க வந்து இந்த வருஷம் கொண்டு வந்திருக்கோம். இஸ்லாமிய உளவியல்னு. இதை வந்து பார்த்து பார்த்து இன்ஷால்லா நான் உங்களுக்கு வந்து நல்லா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நியத்துல இருக்கேன். நோட்ஸ் முதல் கொண்டு உங்களுக்கு நீட்டா கொடுக்கணுங்கிற அந்த நியத்துல இருக்கேன். ஓகேங்களா. ஏன்னா
இருக்கக்கூடியதுலே ஒரு மனுஷனுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சதக்கான்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுக்கு நம்ம பேச்சு மூலியமாவையாவது அவங்கள வந்து மனசு திருப்திப்படுத்தணும்னா, அதாவது அவங்களுக்கு அந்த அந்த சமயத்துல அந்த கஷ்டத்தை போக்கி அவங்க சிரிச்சாங்கன்னா அதுல ஒரு நன்மை கிடைக்கும் இல்லையா? அப்போ அவங்க மன ரீதியான பிரச்சனையில ஒருத்தர் இருக்காதுன்னா அவங்கள எப்படி குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில அவங்களுக்கு சொல்லி அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது வந்து ஒரு பெரிய பெரிய சதக்கா. ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்த நாங்க எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இதை வந்து நாங்க லேக்ஸ் கணக்குல கட்டி படிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? இஸ்லாமிய உளவியல் உளவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த விஷயத்த வந்து என்னுடைய மதரசாக்கு நாங்க ஃப்ரீயா கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க இந்த டாபிக்க கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வாழ்க்கை திறன் வளர்த்ததுக்கான பயிற்சி. இதுதான் நான் சொன்னேன், லைஃப் ஸ்கில் ட்ரைனிங். அதாவது ஒரு மனிதன் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரீடமா வாழணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்துக்கோங்க. ஒரு மனுஷன் வந்து ஃப்ரீடமா வாழணும் அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டேஜ் அவன் தாண்டி வரணும். ஓகேங்களா? அந்த 4 ஸ்டேஜ் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாதிக்கப்படக்கூடாது. அந்த 4 ஸ்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கான், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கான், நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி இருக்கான், நம்மளுடைய சமுதாயம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். இதே அவன் வந்து தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை, அத வாழ்க்கையில வந்து அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அத கொண்டு வந்து குடும்பத்துல நுழைச்சானா, அவனுக்கு தான் ஸ்ட்ரெஸ், அவனுக்கு தான் பிரச்சனை. அப்ப அந்த 4யுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமை வந்துச்சுனாவே, அவன் வாழ்க்கையில முன்னேறி வந்துடலாம். அந்த விஷயங்கள் என்னங்கிறத நம்ம வந்து அந்த டாபிக்ல பார்ப்போம். ஓகேங்களா? நான் வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ தான் குடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பயப்பட வேணாம். இத வந்து நீங்க 4 வருஷம் கிட்ட படிக்க போறீங்க. அவ்ளோ ஈஸியான முறையில, அவ்ளோ அழகான முறையில வந்து உங்களுக்கு இதெல்லாம் எந்த மதரசாக்களையும் மேக்ஸிமம் இந்த மாரி ஒரு பாடத்திட்டம் அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்களா? அதுவும் நாங்க குடுக்கக்கூடிய ஃபீஸ்ல ரெடி பண்ணியிருப்பாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியாதும்மா. ஓகேங்களா? அதையும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம நினைக்கக்கூடிய அந்த கோல், ஓகேங்களா? என்ன சரி கோல் செட்டிங்ஸ். கோல் செட்டிங்ஸ்னா நம்ம பொறந்தோமா, இருந்தோமா, போனோமான்னு இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும். இப்ப நீங்க எல்லாமே இந்த குரூப்க்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா? இந்த இத பார்க்கணும்னு சொல்லிட்டு, இதுவே ஒரு கோல் தான். நான் இந்த மதரசால சேரணும். நான் இத படிச்சு முடிக்கணும்னு ஜாயின் பண்ணீங்களா? அப்ப அந்த கோல அச்சீவ் பண்றதுக்கு நீங்க என்னென்ன செஞ்சீங்க? ஒரு கோல் வச்சு வந்துர்றீங்க. ஆனா அந்த கோல எப்படி நம்ம அச்சீவ் பண்றதுங்கிற அந்த ஒரு இது தெரிய மாட்டேங்குது. அப்போ வந்து உங்களுடைய கோல் செட்டிங்ஸ் இப்ப என்னவா இருக்கு? நான் ஆலிமா முடிக்கணுங்கிற கோல் செட்டிங்ஸோட வந்திருக்கீங்க. அப்ப அத எப்படியெல்லாம் நம்ம பண்ணணும்? அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே வந்து நம்ம இதுல பார்ப்போம். ஏன்னா, இப்ப ஜாயின் பண்ணுவீங்க. அடுத்த மாசம் லெஃப்ட் ஆயிட்டு போயிடுவீங்க. அல்லாஹ் குடுத்த வாய்ப்ப விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனா, அத வந்து சில பேர் கையாள தெரிஞ்சவங்க, சில பேர் படிச்சு முடிப்பாங்க. அவங்க எப்படி பண்ணாங்க? அவங்க வந்து இந்த கோல் செட்டிங்ஸ கரெக்ட்டான முறையில பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக NLPன்னு சொல்லுவாங்க. அந்த சைக்காலஜி ரிலேட்டடா, அதாவது நியூரோ லிங்விஸ்டிக் புரோகிராமிங்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்ட நம்மளே வந்து பழக்கணும். நான் இப்ப கஷ்டமா எனக்கெல்லாம் கஷ்டம் கிடையாதுப்பா. இப்ப நான் கவலையா இருக்கேன்னு நெனச்சுட்டே உட்கார்ந்தா தான் நான் கவலையா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லி பாருங்க. அல்லாஹ் சந்தோஷமா தான் வைப்பான். அந்த மாரி நம்மளுடைய மனசு நெனைக்கிறது தான் நம்ம பிரெயினுக்கு போகும். நம்மளுடைய பிரெயின வந்து நல்ல வார்த்தைகள சொல்லி நம்ம வந்து அத வந்து பாத்தீங்கன்னா பழக்கணும். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த டாபிக்ல நம்ம பார்ப்போம். அடுத்தது ஆளுமை பண்புகளை உருவாக்கக்கூடிய 4 படிநிலைகள். அதாவது என்னது? மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னது டைம் மேனேஜ்மென்ட் நம்மகிட்ட இருக்கணும். ஆங்கர் மேனேஜ்மென்ட் இருக்கணும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. ஓகேங்களா? இன்னும் வந்து மணி மேனேஜ்மென்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் அதுக்கு அதெல்லாம் வந்து இந்த டாபிக்ல படிப்போங்க. இதையும் வந்து நாங்க உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது தான் இஸ்லாமிய பெண்களை மேம்படுத்துவதற்கான தொழில் பயிற்சிகள். அதாவது ஸ்கில் டெவலப்மென்ட் கோர்சஸ். இத வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 1 செகண்ட் இருங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச சின்ன ஸ்கில்ஸ, பேசிக் கோர்சஸ உங்களுக்கு நான் ஃப்ரீயா குடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுமா. ஓகே. இப்போ நம்ம வந்து நார்மலா வந்து இந்த ஸ்கில்ஸ குடுக்கலான்னு இருக்கோம். டீப்பான முறையில கிடையாது. அதையுமே சொல்லிக்கிறேன். ஏன்னா, இது ஒவ்வொன்னும் நம்ம வந்து நெறைய பே பண்ணி படிச்சிருக்கோம். இருந்தாலும் அதுக்கான பேசிக் கோர்சஸ் உங்களுக்கு குடுக்கணுங்கிற ஒரு ஆசை. ஓகேங்களா? இத வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அதாவது மந்த்லி ஃபீஸோ இது பே பண்ணியோ நீங்க வந்து படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது இந்த எம்பவர்மென்ட் ஸ்கில் ட்ரைனிங் கோர்சஸ்குள்ள நீங்க ஜாயின் பண்ணணும்னா ஜஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் ஒரு ₹100 150 அத மட்டும் குடுத்து கூட நீங்க அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் நாங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர்ல தான் வரும். எது இந்த எம்பவர்மென்ட் ஸ்கில் ட்ரைனிங். ஏன்னா நான் தான் இந்த கோர்ஸ் எடுத்தாகணும். நவ் என்னோட சிச்சுவேஷன் வந்து நான் 5 மந்த் பிரெக்னெண்டா இருக்கறனால என்னால உடனே வந்து எடுக்க முடியாது. ஓகேங்களாம்மா? அதனால நான் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ்ன்னு எடுத்தா நான் சும்மா எடுக்க மாட்டேன். பேசிக்ல இருந்து அந்த கம்ப்யூட்டர் எப்படி உருவாச்சுங்கிற முதல்ல இருந்து அந்த ஹிஸ்டரியில இருந்து நான் உங்களுக்கு எடுப்பேன்.
ஓகேங்களா. அந்த மாதிரி பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா வேணும், ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தீங்கன்னா ஒரு பெண்களா இருக்கும் நம்ம இப்ப திடீர்னு வந்து நம்ம கணவரை எதிர்பார்த்தவங்களா இருக்கும், ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வந்து ஒரு வேலைக்கோ எதுக்கோ போகக்கூடிய கட்டாயமோ இல்ல வீட்டுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சிஸ்டம் பேஸ்ட் நமக்கு கிடைக்குதுனாலும் நம்ம என்ன செய்யணும், இதை வச்சு நம்ம வந்து பொழைச்சிக்கலாம். ஓகேங்களா. அதுக்காக தான் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரக்சரே நான் உருவாக்கி இருக்கேன். அதனால பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அபாக்கஸ் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இன்ஷால்லா எல்லா நாளையும் நாங்க கொண்டு வரலான்னு இருக்கோம், கம்மியான ஃபீஸ்ல. ஓகேங்களா. ஏன்னா இதை வந்து நான் நிறைய கட்டி படிச்சுட்டு இருக்கேன். டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்க ஒவ்வொரு எனக்கு என்னோட எய்ம் என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இதுக்கான டீச்சர் ட்ரைனிங் ரெடி பண்ணி நீங்க வந்து கிளாஸ் எடுத்து அந்த குழந்தைங்கள நீங்க அதிகமா ஃபீஸ் வச்சு கூட நீங்க வாங்கிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு நியத் எனக்கு இருக்கு. இன்ஷால்லா அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கேன். நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்ட்மா நானு. ஓகேங்களா. நான் வந்து 40,000 கிட்ட கட்டி படிச்சிருக்கேன். பட் நான் வந்து ஒரு என்ட்ரி ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு எனக்கு இருக்கக்கூடிய மெஹந்தி ஸ்கில்ஸ் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற நியத். ஓகேங்களா. அடுத்தது பேசிக் ஹிந்தி ட்ரைனிங். இதையுமே நான் தான் எடுக்க போறேன் உங்களுக்கு. ஒரு ஹிந்தி ரீடிங் டு ரீட் பண்ற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு எல்கேஜி டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு சொல்லித்தர அளவுக்கு நான் வந்து அதுல வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துவேன். இது வந்து பாத்தீங்கன்னா சின்னதான ஒரு என்ட்ரி ஃபீஸ் மட்டும் தான் நான் வந்து வாங்குவேன். ஓகேங்களா. அதிகப்படியான ஃபீஸஸ் எல்லாம் நான் வாங்க மாட்டேன். இது எல்லாமே என்னுடைய ஸ்கில்ஸ். இன்னும் ஸ்கில்ஸ் இருக்கு, பட் அது வந்து எனக்கு என்னால இப்ப வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட ஸ்கில்ஸை நான் வளர்த்திட்டு தான் இருப்பேன். அதே மாதிரியே என்னை சார்ந்து இருக்கக்கூடிய என்னோட சகோதரிகளும் இந்த ஸ்கில்ஸ்ல பேசிக் அளவாவது நீங்க எல்லாம் மேம்பட்டு வரணுங்கிறது என்னுடைய நோக்கம். ஓகேங்களா. இதெல்லாம் கொண்டு வரணுங்கிற நியத் இது எல்லாமே வந்து இன்ஷால்லா செகண்ட் செமஸ்டருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 1 by 1 வந்து கத்துக் கொடுக்கப்படும். எல்லாருமே கட்டாயமா எல்லாத்துலயுமே சேரணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான். ஓகேங்களா. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கும். அவங்கவுங்க ஸ்கில்ஸ்க்கு டைலரிங்கும் வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சதுனால இது நாலுமே நான் வந்து பேசிக்கான ஒரு 100 ரூபா வாங்கிட்டு கூட நான் நடத்திடுவேன். ஓகேங்களா. ஆனா வந்து சில பேர் வந்து நிறைய ஸ்கில்ஸ் உள்ளவங்க என்கிட்ட இன்டர்வியூக்கு வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் நாடினால் பின்னாடி ஆரி அப்புறம் வந்து அந்த டெய்லரிங் இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு யார் யாருக்கு திறமை இருக்கோ எல்லாமே என்கிட்ட வாங்க. நீங்களும் என்ன போல வந்து மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா அதையுமே வந்து ஸ்கில்ஸ் கோர்சஸ்ல நம்ம கொண்டு வரலாங்கிற மாதிரி நம்ம வந்து ஐடியா வச்சிருக்கோமா. ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளுடைய 3 இயர்ஸ் கோர்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர். செகண்ட்மா 3 வருஷம் ஆலிமா கோர்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பாடங்கள். ஓகேங்களா. இத்தனை பாடங்கள் வந்து இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டீடைல்ஸ் வந்து கேட்பீங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்காமா சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் அதுக்கான கிளியரன்ஸ் கொடுத்துறேன். இது வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல உடனே சொல்லுங்க, இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் வந்து சொல்றேன். சரிங்களா. சீக்கிரம் சொல்லுங்கம்மா, நம்மளுக்கு டைம் கம்மியா இருக்கு. ஃபரீதா அவங்க அன்மியூட் பண்ணுங்கக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் சொல்லுங்கம்மா. இந்த 4 விஷயம் சொன்னீங்கல்ல, மெஹந்தி, அப்புறம் வேற அந்த 3 விஷயம் என்ன சிஸ்டர்? நான் தொழுதுட்டு இருந்தேன், பார்க்கல நானு. புரியலம்மா. இல்ல இந்த 4 விஷயம் 4 கோர்ஸ் சொல்லி தரேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இதுல மெஹந்தி 4 அப்புறம் கோர்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்ல 4மே நீங்க படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம். ஜஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் அதுதான் தான் அந்த இருக்கும். 4 கோர்ஸ்ல என்னென்னதுன்னு சொல்லிட்டு இதை நான் தொழுதுட்டு இருந்தேன், சோ எனக்கு பார்க்க முடியல. பிடிஎஃப் கூட இருக்கு உங்களுக்கு. நான் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ், அபாக்கஸ் ட்ரைனிங், மெஹந்தி கோர்ஸ், அப்புறம் வந்து ஹிந்தி ட்ரைனிங். ஓ சரி சரி. ஏன்னா நிறைய இடத்துல வந்து டைலரிங் சொல்லி கொடுப்பாங்க, திரும்பி திரும்பி டைலரிங் டைலரிங் டைலரிங்னு எல்லாம் போய் விடுறாங்க. எல்லாருமே டைலரிங்கே போக முடியாதுல்ல. அப்ப டிஃப்ரெண்டா நம்ம ஏதாவது பண்ணணும் அவங்களுக்கு. ஓகேங்களா. ஓகே மேம். அடுத்தவங்க ஷக்கிலா பானு. அக்கா ஷக்கிலா பானு அவங்கள அன்மியூட் பண்ணுங்க. பேசுங்க ஷக்கிலா பானு சிஸ்டர். ஹலோ. சொல்லுங்கம்மா. இப்போ ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுப்பீங்களா சிஸ்டர் இதுல? ரிட்டன் ஒர்க் அதுதான் மாதிரி. அது அடுத்தது வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்தது அதான் வந்து எக்ஸாம்ஸ் எப்படி வைப்போம், ஹோம்ஒர்க்ஸ் எப்படி கொடுப்போங்கிற டீடைல்ஸ் வந்து அடுத்தது சொல்றேன் நான் உங்களுக்கு. புக் டீட்டெயிலும் சொல்லுங்க நான் சிஸ்டர் இப்ப கொஞ்சம். வரைக்கும் வந்ததுல ஏதாவது டவுட் இருக்கான்னு கேக்குறேன் நானு சப்ஜெக்ட்ஸ்ல. இல்லன்னா சொல்லிருங்கம்மா, அடுத்தது போலாம் நம்ம. ஓகே நம்ம அடுத்தது போலாம்.
அஃப்ரீன், சீக்கிரம் சொல்லுங்கம்மா. அக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் சிஸ்டர், சலாம், இது சொல்லுங்கம்மா. ஆன்லைன் கோர்ஸா? ஆன்லைன் ஆன்லைன் தாங்கம்மா. ஃபுல்லா கம்ப்ளீட்டா இப்ப 3 வருஷம் ஆலிமானா 3 வருஷம் ஆன்லைன் தானா? ஃபுல்லாவே ஆன்லைன் தாங்க. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஓகே. ஓகே, அடுத்து வந்து எக்ஸாம் டீடைல்ஸ் வந்து நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ், 3 to 4 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டியூரேஷன் பத்தின டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். இப்ப அந்த சிஸ்டர் கேட்டாங்க பாத்தீங்களா, ஃபுல்லா ஆன்லைன் தானான்னு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். வெளியே பாத்தீங்கன்னா மழை. திடீர்னு எப்படா வைஃபை கிளாஸ் கட் ஆயிடுமோங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. அதனால டேரக்ட் கிளாஸா இருந்தா நம்ம வந்து வந்து கொடுக்கக்கூடிய வாக்கை வந்து நம்ம வந்து காப்பாத்துறதுக்கு வந்து நம்ம நிறைய டைம் பாடுபடலாம். பட் இது ஆன்லைனுங்கும் போது இந்த எக்யூப்மெண்ட்ஸ், இந்த சிஸ்டம் இதெல்லாம் வந்து நம்ம நம்புறதுக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு வாட்ஸ்அப் எடுக்காம போயிடுது. திடீர்னு வந்து வைஃபை கிடைக்காம போயிடும். திடீர்னு வந்து நெட்டை கட் பண்ணிடுவான். மழை அந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில வெள்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய லீவ்ஸ் வந்து தேவைப்படும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து இப்ப வந்து 4 வருஷம் கோர்ஸ் நான் போட்டிருக்கோம்னா அந்த எக்ஸாம் டைம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகும், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகும், இல்ல ஏதோ ஒரு விஷயங்கள்னால நம்மளுக்கு காலதாமதம் அப்படிங்கறது ஏற்படுறது வந்து கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா நாங்க வந்து இத்தனை வருஷம் கோர்சஸ்ல நாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு சவாலாக சந்திச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா காலதாமதம். இந்த கோர்ஸ் நடத்தி முடிக்கிறதுக்கு நாம ஒரு டியூரேஷன் போட்டு நம்மளோட இது பண்ணியிருப்போம். திடீர்னு இது ஆன்லைன் கோர்ஸுங்கனால எங்களால அந்த டைம்குள்ள எங்களால முடிச்சு கொடுக்க முடியாது. பட் சிலபஸை முடிக்காம நாங்க மதரசால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு உங்களை வந்து அங்க கொண்டு போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஏதாவது சின்ன, அதாவது ரொம்ப டிஃப்ரெண்டெல்லாம் இருக்காது சரிங்களா. சின்ன விதத்துல ஒரு 2 to 3 months இல்ல 4 months 5 months வந்து ஏதாவது ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு கால தாமதம் ஏற்பட்டா அதை வந்து அல்லாவுக்காக பொறுத்துக்க கூடிய மனப்பக்குவம் வந்து உங்களுக்கு இருக்கணுமா. அதை நான் ஒரு பெரிய ஒரு ரிக்வஸ்டா வச்சுக்கிறேன். ஏன்னா அதை வச்சு எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. எங்களால அதை மெயின்டைன் பண்ண முடியல. அந்த சிலபஸ் அந்த டைம்குள்ள எங்களால முடிக்க முடியல. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா 1 week லீவ் விட்டுருவோம். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரமலான் மாதத்துல எல்லாம் கிளாஸ் போடாதீங்கன்னு வந்து நிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஆகையினால இந்த காலதாமதம் வந்து சில ரொம்ப கம்மியான இடத்துல வந்து நம்மளுக்கு ஏற்படலாம். அதையுமே நான் தெரியப்படுத்திக்கிறேன். இப்ப எக்ஸாம் டீடைல்ஸ் பத்தி சொல்றேமா. இப்ப 4 இயர்ஸ் கோர்ஸுங்கும் போது நம்மளுக்கு வந்து 6 semesters இருக்கும். ஓகேங்களா? சில பேர் சொல்லுவாங்க, என்ன சிஸ்டம் மதரசால வந்து 1 year கோர்ஸ் வச்சிருப்பாங்க, 3 years கோர்ஸ் வச்சிருப்பாங்க, நீங்க என்ன சிஸ்டர் 4 years கோர்ஸ் வச்சிருக்கீங்க இல்ல 5 years கோர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. நாங்க எக்ஸ்ட்ரா நாங்க வச்சிருக்கிறதுக்கான காரணமே 4 to ஒரு 2 மாசம் 3 மாசம் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம், இல்ல முன்னாடியே முடிக்கலாம். ஏன்னா இது ஆன்லைனுங்கிறதுனால ஒரு நிரந்தரம் நம்ம சொல்ல முடியாத ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம் அந்த இடத்துல. ஓகேவா? அதனாலதான் நாங்க வந்து 6 semesters, ஒவ்வொரு செமஸ்டருக்கு இந்த ஒரு சிலபஸ்ன்னு வச்சிருக்கோம். அந்த சிலபஸை முடிச்சிட்டோம்னா நாங்க வந்து அல்ஹம்துலில்லாஹ் நாங்க வந்து முடிச்சு கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்போ 6 semesters வந்து உங்களுக்கு நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல இருந்து 5th செமஸ்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா தக்வா பெண்கள் மதரசா மூலியமா இருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்ஸ் நீங்க எழுதுவீங்க. எப்படி எழுதுவோம்னா ஜூம் மீட்ல வந்து அந்த டைம் ஜூம் மீட்க்கு வர சொல்லிடுவோம். இப்போ நீங்க ஜூம் மீட்ல உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வர சொல்லிடுவோம். வர சொல்லிட்டு உங்களை எழுத சொல்லுவோம். கொஸ்டின் பேப்பர் வந்து லைவ்லயே அனுப்பி எழுத சொல்லுவோம். எங்கேயும் நேரடியா வரதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எக்ஸாம் வந்து செமஸ்டர் எக்ஸாம் வைப்போம். ஆனா இந்த அப்பப்போ வரக்கூடிய செமஸ்டருக்கு அந்தந்த பார்ட்கானதை மட்டும்தான் எழுதுவீங்க. ஆனா அந்த கடைசி செமஸ்டர் இருக்கு பாத்தீங்களா, இங்க போட்டுருக்கு பாத்தீங்களா, சாரி இங்கே போட்டுருக்கு, 6வது செமஸ்டருக்கு தேர்வு முழு பாடம் தேர்வு பாடமாக கொடுக்கப்படும். எதனால இந்த ஒரு விஷயம் இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப மதரசாவா இருந்தா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் அவங்களே எக்ஸாம் வச்சு மார்க்கை வந்து நோட் பண்ணி, அவங்க அந்த டைரக்ட் மதரசா வந்து அவங்களே நோட் பண்ணி அதை வச்சு உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வச்சு உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இது நம்ம ஆன்லைன் மதரசா, அதுவும் சர்டிபிகேஷன் பார்ட்னர் வந்து நமக்கு அல் மதரசு ஃபிர்தௌசியா. அப்ப 6வது செமஸ்டருக்கு மட்டும் நாங்க என்ன பண்ணுவோம்னா முழு பாடத்தையும் எடுப்போம். முழு பாடம் மீன்ஸ் என்னன்னா 6 செமஸ்டருக்கான அத்தனை பாடங்களையுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் ட்ரைனிங் கொடுத்து, அந்த 3 மாத காலத்துல ட்ரைனிங்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுமையா வந்து மனப்பாடம் பண்ணி முடிச்சிருவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈஸியான முறையில 1 mark கொஸ்டின்ஸ் 2 mark கொஸ்டின்ஸ் மட்டும்தான், 5 mark கொஸ்டின் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி முறையில வந்து ஒரு 1 to 1.5 hours வந்து நீங்க ஜூம் மீட்ல உட்காந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி அவங்க வந்து 6வது செமஸ்டர் மட்டும் மதரசா கண்டக்ட் பண்ணி அவங்க மார்க்கை நோட் பண்ணி அந்த மார்க்கின் அடிப்படையில, ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்கான மார்க்கின் அடிப்படையில உங்களுக்கு மார்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில தான் உங்களுக்கு சர்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அல்லாஹ் நாடினால் அவங்க வந்து பட்டமளிப்பு விழா நம்ம லாஸ்ட் டைம் வச்சோமா, நான் அதுக்கான இமேஜஸ் இருந்தா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க என்னுடைய கான்டாக்ட்லயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
பார்க்கலன்னா கூட நான் இன்ஷால்லா நான் காமிக்கிறேன். பட்டமளிப்பு விழா ஃபர்ஸ்ட் பட்டமளிப்பு விழா நம்ம வச்சு வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன் கொடுத்துட்டோம். சரி இதுல இல்ல, நான் உங்களுக்கு தனியா வேணா நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ 6th செமஸ்டருக்கான அந்த எக்ஸாம்க்கான மார்க் வந்து அல் மதர்ஸ்து ஃபிர்தௌசியா தான் ஸ்ட்ரிக்டான முறையில வந்து எக்ஸாம்ஸ் வச்சு அவங்க தான் நோட் பண்ணுவாங்க. ஆகையினால அந்த டைமிங் வந்து என்ன, அந்த டைம் டேபிள் எல்லாமே அவங்க தான் சொல்லுவாங்க. ஓகேங்களாமா? முழு பாடமும் வந்து 6th செமஸ்டருக்கு இருக்கும். கடைசியில வந்து சர்டிபிகேட் அவங்க கொடுக்கறதுக்கு சர்டிபிகேஷன் சார்ஜஸ் வந்து நீங்க வந்து அவங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்கு மீன்ஸ் அவங்க வந்து மதரசாக்கு நம்ம எதுவும் கொடுக்கறது கிடையாது. அவங்க எந்தவித சார்ஜஸும் நம்மகிட்ட வாங்குறது இல்ல. நம்ம எடுத்து பண்றோம் பாத்தீங்களா, பேக்கிங்ல இருந்து எல்லாமே பண்ணோம். அல்லா நாடி பட்டமளிப்பு விழா வச்சா அப்போ சார்ஜஸ் இருக்கும். நேரடியாவே நீங்க வந்து பட்டமளிப்பு விழா வச்சு உங்களை அத்தனை பேத்தையும் அந்த கீழக்கரைக்கு நாங்க கூப்பிட்டு நாங்க கொடுப்போம். அப்படிதான் நாங்க கூப்பிட்டு கொடுத்தோம். சில பேத்துக்கு கொடுக்க முடியாத பட்சத்துல வந்து கொரியர் பண்ணுவோம். அதுக்கான சார்ஜஸ் மட்டும் நாங்க வாங்குவோம். மத்தபடி வேற எந்த சார்ஜஸும் நாங்க வாங்க மாட்டோமா. ஓகேங்களா? மந்த்லி ஃபீஸஸ் மட்டும்தான். அடுத்தது அதான் சொல்றாங்க முழுமையா படித்து முடிச்சு சில பேர் வந்து நான் ஃபீஸை கட்டிட்டு இருக்கேன், நான் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு சர்டிபிகேட் கொடுங்கன்னு ஏதோ காசு கொடுத்து சர்டிபிகேட் வாங்குற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. அந்த வேலைகள் எல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. கடைசி 6வது செமஸ்டர் யார் எழுதுதாங்களோ, எழுதி மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேஷன் கொடுக்கப்படும். அதே மாதிரி மாத கட்டணம் வந்து கரெக்டான முறையில செலுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள் மட்டும்தான் சர்டிபிகேட்டே நம்ம வாங்க முடியலன்னா லாஸ்ட் டைம் நாங்க நோட் பண்ணிட்டு இருப்போம் எத்தனை மாசம் கட்டணம் நீங்க பெண்டிங் வச்சிருக்கீங்களோ. ஏன்னா நாங்க வச்சிருக்கதே ரொம்ப 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 கம்மியான ஃபீஸ். அதையுமே நீங்க கொடுக்கலாத பட்சத்துல எங்களுக்கு அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா போயிடும். அதனாலதான் இந்த ரூல்ஸ் வச்சிருக்கோம் நாங்க. கடைசி எக்ஸாம்க்கு வந்து அலோவ் பண்ணும்போது அந்த ஃபீஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்க பே பண்ணாத மாசத்துக்கு நீங்க பே பண்ணிட்டு தான் எக்ஸாம்ஸ்குள்ள நாங்க அலோவ் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா சில தவிர்க்க முடியாத சில விஷயங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற காரணத்துக்காக நாங்க இந்த ரூல்ஸை வந்து வச்சிருக்கோமா. ஓகேங்களா? அடுத்ததான் சொன்னோம் இல்லையா, சான்றிதழ் கொடுத்த விளக்கம் என்னன்னா, லாஸ்ட் இறுதி தேர்வு வந்து கீழக்கரையில இருக்கக்கூடிய அல் மதர்ஸ்துல் ஃபிர்தௌசியா அவங்க எக்ஸாம் வச்சு உங்களுக்கு பட்டமளிப்பு விழா கொடுப்பாங்க. இது வந்து லாஸ்ட் பட்டமளிப்பு விழால எடுத்த போட்டோ. ஓகேங்களா? ஃபேஸ் கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு மற்ற போட்டோஸ் வேணாலும் என்னுடைய கான்டாக்ட் ஓபன் பண்ணி பாருங்க. என்னுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாவே முதல் பட்டமளிப்பு விழான்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா கூட டிசிடபிள்யூ ஆலிமா குரூப் போட்டு பாத்தீங்கன்னா கூட இன்ஸ்டாகிராம்ல கூட பட்டமளிப்பு விழாவுடைய டீடைல்ஸ் அன்னைக்கு நடந்த அந்த விஷயங்கள் அத்தனையுமே பட்டம் எத்தனை பேர் வாங்கினாங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுல இருக்கும். அடுத்தது இது வந்து அட்மிஷனுக்கான நம்பருமா. ஓகேங்களா? இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஓப்பன்ல இருக்கு. இன்னும் வந்து டெஸ்ட் சொன்னீங்க இல்லையா, மந்த்லி டெஸ்ட் வைப்போம். எல்லாமே டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு. அதான் சொன்னாலே அட்டண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கூகுள் ஃபார்ம் கொடுத்துதான் நாங்க வந்து அட்டண்டன்ஸே நாங்க டெய்லி வாங்குவோம். டெஸ்டஸும் வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அரபி கிராமரா இருந்தா உங்களுக்கு எழுத சொல்லுவோம். இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸா இருந்தா கூகுள் ஃபார்ம் கொடுத்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துருவோம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் புக்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே புக்ஸ் இல்லம்மா. ஓகேங்களா? இது வந்து நம்ம உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதை இன்க்ளூட் பண்ணிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? புக்கு இருந்துச்சுன்னா நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். இல்லைன்னா நம்மளுடைய மதர்சாக்கு நாங்க புக்கு பிரிண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் கிட்டத்தட்ட 1 year தான் போயிட்டு இருக்கு. நான் இப்ப பிரெக்னென்ட் ஆனதுனால என்னால இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். எல்லா நாடி நாங்க புக்கு போட்டோம்னா கண்டிப்பா நாங்க வந்து செமஸ்டர் வைஸ் புக்கு கொடுப்போம், நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா அசன் பண்ணாதீங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடியும் அந்த செமஸ்டருக்கான பிடிஎஃபா வந்து நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். துவா செய்யுங்க. சீக்கிரமா எனக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா, வேர்டு ஃபைல் நல்லா தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா சீக்கிரமாவே புக்கா பிரிண்ட் பண்ணி நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சிகளையும் நாங்க வந்து எடுப்போம். அதனால வெளியே புக்ஸ் வாங்கணும், என்ன புக்ஸ் வாங்கணும் எங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய கேள்விகள் இதுதான் வருது. டெஸ்ட் முதல் கொண்டு அந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன். ஜூம் மீட்ல தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். எங்கேயும் நேரடியா வரதுக்கான தேவை கிடையாதுங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் சம்பந்தமான விஷயங்களையும் சொல்லிட்டேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மந்த்லி ஃபீஸ் வந்து 300. ஓகேங்களா? மந்த்லி ஃபீஸ் வந்து 300 வச்சிருக்கோம். ஆனா இந்த ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நீங்க தனியா என்ட்ரி ஃபீஸ் கட்டி தனியா தான் நீங்க படிப்பீங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஏதாவது சில விஷயங்களுக்கு நாங்க என்ட்ரி ஃபீஸ் சர்டிபிகேஷன் ஃபீஸ் ஏதாவது சொன்னோம்னா மட்டும் இந்த ஸ்கில் பேஸ்டு மட்டும்தான். இந்த 3 டாபிக் இந்த இஸ்லாமிய உளவியல்ல இருந்து இந்த ஸ்கில் மட்டும்தான், இதுக்கு மட்டும்தான். மற்றபடி மேல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் அந்த 300 தான் ஃபீஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் நம்ம போட போதோம்னா நான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன்.
இதுதான் என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணி பண்ணிக்கோங்க, இ சர்டிஃபிகேட் கிடைக்கும்னா ஓகே. இ சர்டிஃபிகேட் வேணாம் சிஸ்டர், எனக்கு வந்து ஏன்னா நம்ம ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கு, எம்எஸ்எம்இ நம்ம ஐஎஸ்ஓ சான்றிதழும் நம்ம கொடுப்போம். இந்த ஸ்கில் பேஸ்ட் சர்டிஃபிகேட் எல்லாம் சும்மா நம்ம கொடுக்க மாட்டோம், சும்மா சர்டிஃபிகேட் நினைக்காதீங்க. ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து அத்தாக்கோ எஜுகேஷனல் அகாடமின்னு சொல்லி நம்ம அகாடமியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களாமா? ரொம்ப ரீசனபிளான ஃபீஸ் தான் இருக்கும். நீங்க நினைக்கலாம் என்னடா 100 ரூபா வாங்குறாங்க, எப்படிடா சொல்லி தருவாங்கன்னு, அந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. எங்க கிட்ட படிச்ச மெம்பர்ஸ்க்கான ஃபீட்பேக்ஸ் வந்து நான் சொல்றேன், அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க கேட்கிற விஷயங்களை வச்சு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களாமா? 300 மந்த்லி ஃபீஸ்மா. இது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கானதா? நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இது வந்து 1 இயர் கோர்ஸ்க்கானது. நம்ம 1 இயர் கோர்ஸ் சொல்லுவோம், பட் வந்து 18 டு சாரிமா, இந்த இமேஜ் வேண்டாம். இதுல பாருங்க, வகுப்பு காலம் வந்து 18 டு 20 மாதங்கள் 1 இயர் கோர்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்றது என்னன்னா, 1 இயர் கோர்ஸை படிச்சுட்டு நான் ஒரு ஆலிமா நீங்க வந்து வெளியே ரொம்ப தைரியமா சொல்ல முடியாது. அதையுமே நான் தெரியப்படுத்திடுறேன். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அரபி மசாயில், இதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி நான் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்றேன். வகுப்பு காலம் வந்து 18 டு 20 மாதங்கள். நம்ம வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து 9th பேட்ச் போட போறோம். 1 இயர் கோர்ஸ் வந்து 5th பேட்ச் போட போறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருக்க பேட்சஸ் படிச்சுட்டு இருக்காங்க, ஒரு 600 மெம்பர்ஸ் கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. அட்மிஷன் கடைசி நாள் இந்த மே எண்டுக்குள்ள நம்ம முடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இதுக்கான சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பாத்துக்கோங்க. மசாயில், அதே தஸ்வீத், சீரா, துவா, தப்சீர், அகீதா, ஆதாப், சூரா மனனம், ஹதீஸ்களை இந்த டைம் தான் இணைச்சிருக்கோம் நாங்க. ஓகேங்களா? தப்சீர் இந்த டைம் தான் வந்து ஜாயின் பண்ணிருக்கோம். அப்புறம் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே புதுசா ஜாயின் பண்ணிருக்கோம். பயான் பயிற்சி, அரபிக் கேலிகிராஃபி, லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட், உமன் அண்ட் இதுக்கு எல்லாமே வந்து நம்ம இது பண்ணிருக்கோம். சொல்ல மறந்துட்டேமா, நான் 3 இயர்ஸ் கோர்ஸ் சொல்லும் போது இந்த அரபிக் கேலிகிராஃபிக்கு மட்டும் ஒரு என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 500 சாரி 500 சொல்லி 100 ருபீஸ் அந்த மாதிரி பே பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி வேற எதுவுமே நாங்க வாங்க மாட்டோம். சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு இ சர்டிபிகேட்டா கொடுத்துருவோம். வெளியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரபிக் கேலிகிராஃபிக்கு ஃபீஸே வந்து பாத்தீங்கன்னா 600 700 வாங்குறாங்க. அதையும் நீங்க வந்து மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டீச்சர்ஸ் தான் எடுக்கிறாங்க. நான் எடுக்கிறதா இருந்தா பிரச்சனை இல்லை, டீச்சர்ஸ் தான் எடுக்கிறாங்க. இப்ப நானுமே வந்து உட்காரணும்னா நான் சில இதெல்லாம் நம்ம வாங்கணும், புக்ஸ் அந்த டிசைனிங் எல்லாம் பண்ணணும், அதுக்கான சார்ஜஸ் தான் நான் உங்கள்கிட்ட வாங்குறேன். மற்றபடி நம்ம ஃபீஸ் வாங்கி பண்ணணும்னு நினைச்சா தனியா இது கோர்ஸ் போட்டு நான் வந்து எனக்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் ஃபீஸ் கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நிமிஷம் ஆகாது. இதனால நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான், ஃப்ரீயா கிடைச்சா மதிப்பு இருக்காதுங்கிறதுக்காக தான் அந்த என்ட்ரி ஃபீஸுமே நாங்க வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களாமா? இப்ப இந்த 1 இயர்க்கான டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு நான் அனுப்புறேன். இது வந்து 1 இயர் கோர்ஸ் இருக்கு இல்லைங்கம்மா, அதோடைய பிடிஎஃப் இது. ஒரு வருட ஆலிமா வகுப்பும் அதே சேம் தான். இது வந்து 10 வருடங்கள் போட்டிருக்கு. நம்ம வந்து 1 இயர் கோர்ஸ் வந்து 5 இயர்ஸா வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எப்போ வந்து நம்ம 2022ல இருந்து 1 இயர் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். எதனாலன்னா சல்ஃபு நஹு லுஹா வந்து என்னால படிக்க முடியல அப்படின்னு சொல்லி கம்மியான சப்ஜெக்ட் எனக்கு படிச்சா போதும்னு சொல்லி கேட்டவங்களுக்காக இந்த பாட திட்டம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அவங்களுக்கும் ஸ்கில் பேசஸ் கோர்சஸ் வந்ததும் இஸ்லாமிக் சைக்காலஜில ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கு 1 இயர் கோர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியா கொடுப்போம், அதிகமா கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்ல இருக்காது. அதே மாதிரிதான் வகுப்புகள் வந்து அதே சேம் ப்ரொசீஜர் தான். காலையில ஃபஜ்ருக்கு போட்டுருவோம், 8 மணிக்குள்ள போட்டுருவோம். அடுத்த நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அது கேட்டுட்டு நீங்க வந்து அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி இருக்கும். மசாயில் சப்ஜெக்ட் அதே சேம் தான் உங்களுக்கு வரும். அகீதாவும் அதே சேம் சப்ஜெக்ட் தான். ஆதாவும் அதே சேம் சப்ஜெக்ட் தான். ஹதீஸ்களை கொஞ்சம் ஷார்ட் ஆயிடும். அந்த 3 இயர்ஸ்ல படிக்கிறத விடவும் இதுல கம்மியா படிப்பாங்க. துவால வந்து பாத்தீங்கன்னா அதே துவாக்கள் தான். தப்சீல்ல ஒரே ஒரு சூறாவுடைய தப்சீல் மட்டும் படிப்பாங்க. பட் 3 to 4 இயர்ஸ் கோர்ஸ்ல கிட்டத்தட்ட 15 சூறாக்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா தப்சீல் வந்து நாங்க சொல்லி கொடுக்குறோம். மதசால கூட பெரிய சூறாக்களுடைய தப்சீல் ஒரு 2 சூறா தான் சொல்லி தருவாங்க. நம்ம சின்ன சூறாக்கள் அம்மா ஜூஸ் முதல் கொண்டு நாங்க வந்து கவர் பண்றதுக்கு தப்சீல் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு நாங்க வச்சிருக்கோம். 1 இயர் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சூறா அன்னூர் தப்சீல் மட்டும் 1 இயர் கோர்ஸ்க்கு வரும். சூறா மனனம் வந்து 30வது ஜூஸ் மட்டும். அரபிக் கேலிகிராஃபி இவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவோம். என்ட்ரி ஃபீஸ் மட்டும் இருக்கும் அதுக்கு. சீரா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சீரா வேற, இதோட சீரா வேற. 3 இயர்ஸ் கோர்ஸ் உடைய சீரா டோட்டலி டிஃப்ரெண்ட். அதுல ரொம்ப டீப்பா அழகா படிப்பீங்க.
இதுல ஷார்ட்டான முறையில வந்து நபிசுல்லாஹுடைய பிறப்புல இருந்து இது வரைக்கும் ஷார்ட்டா படிப்பீங்க. ரொம்ப கம்மியான விஷயங்கள் வந்து இதுல சொல்லி தரப்படும். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளவுதான் டைம் இருக்கு. பயான் பயிற்சி அவ்வளவுதான் ஷார்ட்டான முறையில உங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க. தர்ஜுமாவும் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய இருக்கும். இதுல கம்மியான விஷயங்கள் வந்து தர்ஜுமா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. தஜ்வீதும் அதே மாதிரிதான். இதுக்கான தஜ்வீத் வேற. அந்த இதுல தஜ்வீத் பாடத்தையே நாங்க வந்து விட்டுட்டோம். சரி, 3 இயர்ஸ் கோர்ஸ்ல வந்து தஜ்வீத் பாடம் வந்து இமேஜ் விட்டு போயிருக்குமா? தஜ்வீத் வந்து பேசிக் லெவல் நீங்க யாருமே கேட்கவும் இல்ல. சாரி, நான் டவுட் இருந்தா கேட்க சொன்னா அதையும் கேட்கல. 3 இயர்ஸ் கோர்ஸ்ல நமக்கு தஜ்வீத் இருக்கு. பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் இது மூணுமே கலந்த மாதிரி 3 இயர்ஸ் கோர்ஸ்ல உங்களுக்கு டீடைல்டா உங்களுக்கு நடத்துவாங்க. பட் வந்து 1 இயர் கோர்ஸ்ல பேசிக்கான தஜ்வீத் முடிஞ்சா இன்டர்மீடியட்ல கொஞ்சம் தொடுவாங்க. அவ்வளவுதான். ஒரு படிக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்து 1 இயர் கோர்ஸ்ல இருக்கும். பட் 3 இயர்ஸ் கோர்ஸ் 3 to 4 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான் 3 இயர்ஸ் வாயில வருது எனக்கு. ஏன்னா அந்த சிலபஸ்ங்கறனால 4 இயர்ஸ் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் இது மூணுமே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா நாங்க தஜ்வீதா அழகான முறையில ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கோம். அல்ல நாடி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே புக்ஸ் நாங்க வந்து போடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆனா அவசரப்படுத்தக்கூடாது. நாங்க ரெடி பண்ண பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்க வந்து உங்களுக்கு சொல்லுவோம். எல்லாமே நீட்டான முறையில அழகான முறையில நம்ம புக்ஸ் போடலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை திறன் வளர்த்தலுக்கான பயிற்சி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டாபிக் மட்டும்தான். அந்த ஃபர்ஸ்ட் இது இருக்காது. இஸ்லாமிக் சைக்காலஜி சொன்னேன்னா அது அடுத்தது வரும். இஸ்லாமிக் சைக்காலஜி இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். இஸ்லாமிக் சைக்காலஜி இதுல கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். லைஃப் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் மட்டும்தான் 1 இயர் கோர்ஸ்க்கு. இஸ்லாமிக் சைக்காலஜி இருக்காது. கோல் செட்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் 3 மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இதுல கொண்டு வர மாதிரி கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ல கொண்டு வர போறோம். அதே மாதிரி இந்த ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ்ல என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணக்கூடியவங்க பண்ணிக்கலாம். அவங்களுக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்துருக்கோம். 1 இயர் கோர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் 2 செமஸ்டர் இருக்கு. பட் மாதங்கள் வந்து எவ்வளவுன்னு பாருங்க. 20 months போட்டிருக்கோம். ஏன்னா கண்டிப்பா வந்து ஆன்லைனுங்கும் போது கண்டிப்பா வந்து நேரம் எடுத்துக்கும். நம்ம மத்த மதசாக்கள் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாங்க 1 இயர்ல முடிச்சுட்டோம் சொல்லிட்டு கடகடன்னு வந்து போறது இல்ல. நாங்க ஒரு கல்வியை கொடுத்தோம்னா அந்த கல்விக்கான தகுதி உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அந்த சர்டிபிகேட்டே நாங்க கொடுப்போம். அது வரைக்கும் அதை கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம படிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா அழகான முறையில அந்த கல்வியை கத்துக்கிட்ட தானும் கத்து பிறருக்கும் எத்தி வைக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துலதான். இப்ப பிறருக்கு எத்தி வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட கண்டென்ட் இருக்கணும், நம்ம படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ செகண்ட் 2 செமஸ்டர் இருக்கும். 18 to 20 மாதங்கள் ஆகும். அதே மாதிரிதான் செமஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா செமஸ்டருக்கு முன்னாடி ரிவிஷன் நடக்கும். ஜூம் மீட் வழியா தான் எக்ஸாம் நடக்கும். 2வது செமஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரெண்டுமே சேர்த்தி வந்து முழு பாடமா எக்ஸாம் வைப்போம். அந்த மார்க் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேஷன் வந்து அல் மதரசத்துல் ஃபிர்தௌசியா கொடுப்பாங்க. இந்த டைம் சொல்லியிருக்காங்க 1 இயர் கோர்ஸ் இந்த ஆலிமா முடிச்சவங்களுக்கு முபல்லிகா அப்படிங்கிற பட்டம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கம்மா. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஆலிமான்னா நிறைய படிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதனால ஆலிமா கோர்ஸ் நம்ம போட்டிருக்கோம். பட்டம் கொடுக்கும்போது முபல்லிகா அப்படிங்கிற பட்டம் இத்தனை வருஷம் படிச்சோம் இத்தனை படிச்சவங்க அந்த விஷயத்த கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சர்டிபிகேட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? அட்மிஷனுக்கான நம்பர் இது. ஓகேங்களா அக்கா? இந்த பிடிஎஃப் வந்து சேட் பாக்ஸ்ல போட முடியுமாக்கா? 3 இயர்ஸ்க்கான பிடிஎஃப்பும் 1 இயர்க்கான பிடிஎஃப்பும் சேட் பாக்ஸ்ல போட முடியுமாக்கா? நான் செக் பண்றேம்மா. ஆதித்யா சார் இருக்கீங்களா? எனக்கு அனுப்பியிருக்கீங்களா? ராகேஷ் சார் இருக்கீங்களா ரேடியோல? இல்லக்கா, நான் உங்களுக்கு அனுப்புறேன். சார் நான் அனுப்பியிருக்கேன்க்கா. அப்போ அட்மிஷன் எப்ப இருந்து ஸ்டார்ட்னா May 5ல இருந்து ஸ்டார்ட்மா. ஓகேங்களா? இப்போ உடனே வந்து மெசேஜ் பண்ணாதீங்க. நாங்க கொஞ்சம் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் பண்ணணும். May 5ல இருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும். May 30 வரைக்கும் அட்மிஷன் இருக்கும். அட்மிஷன் ஃபீஸ் வந்து 200 rupees. ஓகேங்களா? நாங்க ஃபார்ம் கொடுப்போம். 200 rupees பே பண்ணிட்டு எதுக்காக அட்மிஷன் ஃபீஸ் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து அட்மிஷனுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு எல்லாம் பண்ணி போட்டுட்டு லெஃப்ட் ஆயிட்டு போயிடுறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய லாஸ். அதனால அட்மிஷன் ஃபீஸ் 200, மந்த்லி ஃபீஸ் வந்து 300 rupees. ஓகேங்களா? 300 தான் வாங்குவோம். இவ்வளோ சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேருக்கு நீங்க வந்து இதுல ஃபீட்பேக்ஸ் கேட்பீங்க. எங்களுடைய மதரசா மாணவிகளுடைய ஃபீட்பேக்ஸ் கேட்பீங்க. நம்மளுடைய
வ- வகுப்புகள் எப்படி இருக்குங்கிறத பத்தி நாங்க சொல்லுவாங்க. அந்த 300 ரூபா வாங்குறவங்க காரணத்தினால நாங்க குறைவான முறையில எல்லாம் சொல்லி தரல. எந்த அளவுக்கு டீப்பா சொல்லி தரோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், மதர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. நிறைய கோர்சஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. ஒரு வரலாறு கோர்ஸா இருக்கட்டும், ஒரு ஒரு ஒரே ஒரு அதாவது ஒரு ஃபிகர்ல ஒரு கண்டென்ட் எடுத்து கூட அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் வச்சு 350 ரூபா 400 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. நம்மளுக்கு அது முக்கியம் கிடையாது. நாங்க இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கானது வச்சிருக்கோம், எங்களுக்கான ரூல்ஸ்னு வச்சிருக்கோம், அதை மாத்த மாட்டோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸ்ட்ரிக்டான முறையில இருந்தா மட்டும்தான் நீங்க அழகான முறையில படிச்சு முடிச்சு போக முடியும். ஓகேங்களா? இடையில இன்ஷால்லா ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ் அது அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி எல்லாம் நாங்க வந்து இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம ஒரு சகோதரி சகோதரி அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு தேவையான விஷயங்களை தான் சொல்லல, ஸ்கில் பேஸ்ல உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் என்ன உதவிகள் வேணாலும் இன்ஷால்லா பாத்தீங்கன்னா என்னால இயந்தது ஓகேங்களா, இன்ஷால்லா நாங்க பண்ணி கொடுக்க நாங்க ரெடியா இருக்கோமா. ஓகேங்களாமா? மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நம்மளுடைய மதரசா மாணவிகள் வந்து ஃபீட்பேக்ஸ் கொடுக்க இதுல இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இவங்க சிஸ்டர் வந்து அன்மியூட் பண்ணுவாங்க. 1 by 1 பேசுங்கம்மா. ஃபீட்பேக் கொடுக்க இருக்கீங்களா? 1 by 1 பேசுங்க. நான் அன்மியூட் பண்ணிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு டு ஆல் மை சிஸ்டர்ஸ். மறுமைதான் முழுமையான வெற்றி அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு இஸ்லாமிய நமக்கு தெரியும். அந்த மறுமையை நம்ம அடையறதுக்கான ஒரு ஒரு இஸ்லாமிய மார்க்க கல்வி வந்து நான் தேடிட்டு இருக்கும் போதுதான் தக்வா பெண்கள் மദ്രസா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட் எனக்கு கிடைச்சது. மெயினா இந்த இன்ஸ்டிடியூட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப கம்ஃபர்டபுளான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா டைமிங் தாம்மா. ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் வீட்டையும் பார்த்துக்கணும், குழந்தைங்களும் பார்த்துக்கணும், மாமனார் மாமியார் இருக்காரு, இந்த மாதிரி பல கடமைகள் இருக்கும்போது நான் வந்து மார்க்கத்தையும் நல்லபடியா கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு. ஆனா வெளியில போய் படிக்க முடியாது. சோ நான் இது இவங்க கிட்ட மெயினா பார்த்ததே அது ஒரு விஷயம் தான். கல்வியை கொடுத்துருவோம், உங்களோட ஓய்வு நேரத்துல உங்களோட நேரத்தை ஒதுக்கி நீங்க படிச்சுக்கலாம். சோ எனக்கு அது வந்து ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. ஓகே, அல்லாவா நமக்கு தேடி இது கொடுத்துருக்கான். நிஜமாவே நான் ஒரு வருஷமா இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து ஆலிமா கோர்ஸ் 4 வருஷ கோர்ஸ்ல தான் படிச்சுட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் 1 இயர். இந்த 1 இயர்ல அவங்க கொடுத்த கல்வி, அதனால நான் பெற்ற அந்த அறிவு, இது எல்லாத்துக்குமே அல்லாவுக்கு தான் எல்லா புகழுமே. மெயினா அவங்க வந்து அந்த டைமிங் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்புறம் நம்ம ஏதாவது அந்த அவங்க அவங்க டீச் பண்ற அந்த லெசன்ல நமக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கேட்கலாம். கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அது ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்க மேபி ஒரு நாள், ஒரு அரை நாள் அப்படி கூட டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா நமக்கு சொல்லி கொடுக்குற ஆலிமாவும் அவங்களும் ஒரு வீட்டு பெண்மணியா இருக்கலாம். சோ அவங்க டைம் எடுத்துப்பாங்களே தவிர ஆனா டவுட் வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஏதோ கிளாஸ் போட்டோம், முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நாங்க நாங்க அது படிக்கிறோமா அப்படிங்கறத எங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அந்த ஹோம்ஒர்க்கை நாங்க ஒழுங்கா முடிக்கல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கண்டிப்பா தான் இருப்பாங்க. சோ அது வந்து நமக்கு ஒரு உந்துதலா இருக்கும். ஐயோ நம்மள கேட்பாங்க, செய்வாங்க. சோ நம்ம கண்டிப்பா அது படிச்சே ஆகணும், எழுதியே ஆகணும். இதை நம்ம குரான்ல இருந்து இதை நம்ம எடுத்துக்காட்டு எழுதி நம்ம அந்த அரபிக் கிராமரை கம்ப்ளீட்டா முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த ஒரு பின்னாடி வந்து டீச்சர் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பாங்க, ஒழுங்கா படி ஒழுங்கா படி அப்படிங்கிற நம்ம கூடயே இல்லைனாலும் அந்த ஃபீல் வந்து கண்டிப்பா நமக்கு இந்த இந்த கிளாஸ்ல இருந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ஸுமே கரெக்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. படிச்சா மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். நான் ஏன் இது திரும்ப திரும்ப அவங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு சொல்றேன்னா, ஏன்னா ஒரு ஒரு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது ஏனோ தானோன்னு இருக்கணும் அப்படின்னு இருக்காது. அப்படி இருந்தா அந்த கல்வி வந்து முழுமை அடையாது. அது வந்து இங்க வந்து கம்ப்ளீட்டா கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் இது இப்போ இந்த ஃபீட்பேக் லிசன் பண்ணிட்டு இருக்க, இனிமேல் ஜாயின் பண்ற எல்லா சகோதரிகளுக்குமே உங்களுக்கும் இந்த இல்மு கிடைக்கணும் அப்படின்ற அல்லாஹ்ட்ட நான் துவா செஞ்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய கல்விக்கு நீங்க சாரி நீங்க கட்டக்கூடிய கட்டணத்துக்கு தகுந்த கல்வி அங்க இருக்காங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க வந்து எத்தி வச்சுக்கோங்கம்மா. ஓகேங்களா? நசீம் சிஸ்டர் இப்ப பேசுனீங்கல்ல, இப்ப பேசுன சிஸ்டர் கிட்டதான் நான் கேக்குறேன்.
அன்மியூட் நீங்க பண்ண கட்ட முடியல சிஸ்டர், முடிந்தால் அதனாலதான் கட்டணத்திற்காக அதுதான் கல்வி அதுதான் அன்மியூட் பண்ண முடியல, சாரி. இப்போதான் அன்மியூட் பண்ண முடிஞ்சது. அதுதான் இவ்ளோ கொடுத்துட்டு ஃபீஸ் வந்துட்டு கண்டிப்பா எல்லாராலையுமே பே பண்ண முடியற ஃபீஸ் தான். 300 ருபீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாராலையும் கண்டிப்பா பே பண்ண முடியும். இது மொபைல் ரீசார்ஜ் பண்றோம், நமக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறோம். அப்படின்னும் போது வீட்ல இருந்து இப்போ நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட டிபெண்ட் பண்ற மாதிரி இருந்தா கூட அந்த 300 ரூபாய் அவங்க கிட்ட இருந்து வாங்கி நம்ம பே பண்ணலாம்னா கண்டிப்பா பே பண்ணலாம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அது அந்த நியத் வச்சாலே அல்லாஹ் அந்த பர்க்கத் கொடுத்துருவான். ஸோ 300 அப்படிங்கிறது வந்துட்டு இவ்வளவு குறைஞ்ச. எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அரபிக் கிராமர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கிளாஸ் நான் லிசன் பண்ணிட்டு என்னால பொறுக்க முடியாம டைரக்டா ஹூஸ்னா சிஸ்டருக்கே வந்துட்டு நான் வந்து டைரக்டாவே நான் ஃபீட்பேக் கொடுத்தேன். சிஸ்டர் இந்த மாதிரி எவ்வளோ மதரசா எல்லாம் நடக்குது, நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு கிராமர் சொல்லி கொடுக்குறது ஆனா எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க. ஆனா இவ்வளவு அழகா டீட்டெயில்டா இந்த கிராமரை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்து ஃபீஸ் என்ன இவ்வளவு இருக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படின்றதுதான் நான் உங்ககிட்ட நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். சோ நான் சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ சிஸ்டர், நியூஸ்னா சிஸ்டர் ஞாபகப்படுத்தினதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாங்கம்மா. நெக்ஸ்ட் பர்சன் அன்மியூட் பண்ணுங்கக்கா, கொஞ்சம் சீக்கிரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வந்து 8th பேட்ச் ஸ்டூடெண்ட்டு. நான் ஒரு 6 மந்த்ஸாக தான் இந்த கோர்ஸை வந்து பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டர் வந்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தாங்க இந்த அமௌண்ட்க்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்ட்டுன்னு. நான் கண்டென்ட்டே அதுதான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். என்னன்னா வந்து ஒரு 300 பே பண்றோம் அப்படின்னா வந்து டெய்லியுமே எனக்கு வந்து அல்லாவை பத்தின இல்மு டெய்லியுமே வந்து என்னால வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து கேட்க முடியுது. இதை நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட டெய்லியுமே சொல்லுவேன். 300க்கு நான் டெய்லியுமே வந்து இந்த மாதிரியான இஸ்லாமிக் விஷயத்த வந்து எனக்கு ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு சிஸ்டர். சொல்றது அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கோர்ஸ். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு 6 மந்த். அதுலயுமே வந்து நான் ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்மா, ஜஸாக்கல்லாஹ். நெக்ஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சிஸ்டர், எல்லாரும் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. ஆனா என் மனசுல இருந்து நான் சொல்றேன், ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அல்லாவுடைய மார்க்கத்தை வந்து நம்ம கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் நானு. எனக்கு 4 பசங்க. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியிலேருந்து மதர்சால சேர்த்து விட சொல்லி ரொம்ப வீட்டுலலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அல்லாஹ் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி 4 பசங்க பிறந்ததுக்கு அப்புறம்ல தான் எனக்கு அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான். ஆனா ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கேன் சிஸ்டர். இவ்வளவு சிறப்பான ஒரு தக்வா மதர்சாவுடைய அந்த அது வரணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் எனக்காக வந்து இவ்வளவு நாள் வந்து வெயிட் பண்ணி என்னை வந்து இந்த குரூப் எனக்கு காமிச்சிருக்காங்கல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா அவ்வளவு மனசு திருப்தியோட இருக்கேன் சிஸ்டர். இவ்வளவு தெளிவா இவ்வளவு குறைஞ்ச கட்டணத்துல வந்து சொல்லி கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சிஸ்டர். நான் இந்த குரூப்பை பத்தி மத்தவங்கள்ட்ட சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்ற விஷயம் இதான். ரொம்ப கம்மியா ஃபீஸ் வாங்குறாங்க, ஆனா எவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு தான் நான் எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன். டவுட்னு கேட்கலான்னு பார்த்தாக்கா கேட்கறதுக்காகவே எனக்கு தோணாது. ஏன்னா அவங்க ஆடியோவை கேட்கும் போதே அவ்வளவு தெளிவா சொல்லிடுவாங்க. அதுல எங்கேயிருந்து போய் டவுட் கேட்கறதுனே எனக்கு தெரியாது. ஒவ்வொரு ஆடியோவும் நம்ம திருப்பி திருப்பி நம்ம கேட்டாக்கா நமக்கு டவுட்டே கேட்கவே நமக்கு தோணாது. அவ்வளவு தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லா ஆடியோலுமே அப்படிதான். ரொம்ப ஆடியோலாம் வந்து ரொம்ப கிளியர் இல்லாம ஒரு ஆடியோ கூட இந்த மாதிரி நான் கேட்டதே கிடையாது. எல்லா ஆடியோவுமே கிளியரா இருக்கும். அவங்க சொல்லி கொடுக்கறதும் தெளிவா இருக்கும். அப்படியே தெளிவா சொல்லி கொடுத்தும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கன்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா சொல்றாங்க. ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திலாம் இந்த குரூப்ல யாருமே யாருக்குமே வந்து சொல்லி கொடுக்கல. சிஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப தட்டி கொடுத்து ரொம்ப அழகா கொண்டுட்டு வர்றதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருப்தியா இருக்கு சிஸ்டர். மதர்சால போய் நம்ம வந்து டைரக்டா போனா கூட இவ்வளவு கத்துப்போமா, இவ்வளவு அழகா சொல்லி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல சிஸ்டர். ஆனா இதுக்கப்புறம் வர பேட்ச் வந்து இன்னும் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு எல்லாம் எல்லாம் வந்து கொடுத்துருக்கான். இவ்வளோ எஃபோர்ட் போட்டு உங்களுக்காக இவ்வளோ யோசிச்சு வந்து செய்யறாங்க, அதுவும் அது கம்மி ஃபீஸ்ல.
கண்டிப்பா நீங்க வேற எந்த மதர்சாக்கு போனாலுமே இவ்வளவு வந்து சொல்லி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க இதுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பர்சனலா ஃபீல் பண்ணாதான் அது வந்து உங்களுக்கு புரியும். எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறான். யாரும் நழுவ விட்டுறாதீங்க. இன்னும் உங்களால முடிஞ்சிச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து எத்தி வைங்க. நாங்க இப்போ எவ்வளவு வந்து சந்தோஷமா இருக்கோமோ இதே மாதிரியான சந்தோஷம் இந்த குரூப் மூலமா உங்களுக்கும் நிறைய கிடைக்கணும். இந்த குரூப்ல வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நமக்கு வந்து இதை எத்தி வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப எஃபோர்ட் போடுறாங்க. அது வந்து ஒவ்வொரு இதுலயுமே தெரியுது அவங்க எவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்கங்கிறது ரொம்ப தெரியுது. எல்லாம் உங்களுக்கு இன்னும் அதிகமான ஹெல்ப் பண்ணணும் இன்ஷால்லா. நம்ம எல்லாரும் துவா செய்வோம் இன்ஷால்லா. சிஸ்டர் எனக்கு பேசவில்லை, எனக்கு ரொம்ப ஷிவரிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி சிஸ்டர். ஆனா வந்து என் மனசுல இருக்கிறத சொல்றேன். ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கு சிஸ்டர். ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு எனக்கு ரொம்ப அமைதியான ஒரு இதை கொண்டுட்டு வந்து இந்த குரூப்ல நான் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய கத்துக்கிட்டேன். மார்க்னா இதுதாங்கிறத எனக்கு ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்துட்டாங்க சிஸ்டர். ரொம்ப புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க சிஸ்டர். நீங்க எல்லாரும் வந்து இதே போல நிறைய வந்து இந்த குரூப் மூலியமா நீங்க கத்துப்பீங்க இன்ஷால்லா. எல்லாம் உங்களுக்கும் வந்து உதவி செய்வான் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். ஜஸாக்கல்லாமா. நெக்ஸ்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். டிசிடபிள்யூ அந்த ஆலிமா குரூப் பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். நேற்று ரொம்ப உடம்பு சரியாம இருந்துச்சு எனக்கு. இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்லை. இந்த இடத்துல பேசுறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். சவுண்டா பேசுங்க. சவுண்டு கேட்கலாமா? ஓகே. அல்ஹம்துலில்லாஹ். 8 இயர்ஸா வந்து இந்த குரூப்போட தொடர்போட இருக்கிறேன் நான். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு விஷயங்களை சொல்றேன் உங்களுக்காக, சரிங்களா? எனக்கு வந்து மார்க்கம்னா என்னன்னே தெரியாது. ஒழு செஞ்சுட்டு என்ன துவா ஓதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி பீரியட்ல இருந்தோம். நாங்க இருந்த இடமும் அந்த மாதிரி தான், இணை வைப்புல இருந்தோம். அல்லாவோட மாபெரும் கிருபையில இந்த குரூப்போட தொடர்பு எனக்கு கிடைச்சிச்சு. அல்லாவோட மாபெரும் கிருபையில ஒழு செய்யறதுக்காக ஒரு துவா அப்படின்னு என்ன இருக்கு. மார்க்கம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒழு செஞ்சு தண்ணி கூட நெகம் படக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மார்க்கத்தை வந்து ரொம்ப சிரமப்படுத்தி மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப மார்க்கம்ன்றது இலகுவானது. இது இந்த மாதிரிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இலகுவான முறையில இந்த குரூப் நடந்துட்டு இருக்கு, சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ். இப்ப தொழுகை சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ கோர்ஸ் வரும்போது நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்ப வரைக்கும் அந்த குரூப்போட தான் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த ஃப்ரீ கோர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சரி, அப்ப நான் இவ்வளோ அந்த அந்த ஆடியோ எல்லாம் கேட்க கேட்க நான் அழுதுகிட்டே இருப்பேன். இப்ப சகோதரி கூட சொன்னாங்க, இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு அட்வான்ஸ் அப்படின்ட்டு. அது உண்மைதான். ஏன்னா கூட்டு குடும்பத்துல இருக்கும்போது நம்ம வெளியில போய் படிக்க முடியாது, நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம இரவு நேரங்களையோ நம்ம எப்ப வந்து ஃப்ரீயா இருக்குமோ அப்பதான் அதை கேட்க முடியும், அதுக்கான ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அவைலபிளா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிடைச்ச ஒரு ஒரு கிஃப்ட் தான் இந்த குரூப், சரிங்களா? ஒரு ஒழுவு பத்தி இவ்வளோ டீட்டெயிலா சொல்ல முடியுமானா தெரியல. அவ்வளோ டீட்டெயிலா சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட தொழுகை பத்தி 140 ஆடியோக்கள் இருக்கு. இப்ப நம்ம ஜூம் மீட்டிங்ல படிச்சிருந்தவங்க கூட அப்ப சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து அவங்க நம்ம அது ஒரு கேட்க முடியாது. ஆனா இந்த கிளாஸ்ல உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க எப்ப வேணா ஆடியோ போட்டு போட்டு கேட்டு பார்க்கலாம். திருப்பி திருப்பி இப்போ டவுட்டுங்களும் உங்களுக்கு மேக்ஸிமம் சொன்ன மாதிரி வராது. ஏன்னா ஏதாவது திருப்பி கேட்கும்போது அது கிளியர் ஆயிடும், சரிங்களா? அப்ப இந்த மார்க்கம் வந்து கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு மார்க்கம் தெரியாட்டி இந்த 2 உலகத்துலயுமே வெற்றி பெற முடியாது. இம்மையிலும் வெற்றி பெற முடியாது, மறுமையிலும் வெற்றி பெற முடியாது. அப்ப இந்த இம்மைக்காக கண்டிப்பா ஒருத்தருக்கு மார்க்கம் தெரியணும்னா அதுக்கு கண்டிப்பா இது ரொம்ப சூட்டபிளான ஒரு நீங்க சூஸ் பண்ற ஒரு குரூப், ஓகேங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அது எல்லாத்துல எங்களுக்கு கொடுத்துருக்கான். அதனால நீங்க வரக்கூடிய சகோதரிகளுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கணும்னு துவா செய்யறேன். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வெளியில போய் மதரசாக்குள்ள போய் படிச்சோம்னு நம்ம இங்க இருந்து ஒரு பொருளாதார செலவா இருக்கட்டும், பயண செலவு, நேரம் எல்லாமே உங்களுக்கு இங்க கெயின் தான். நீங்க வீட்டிலே இருந்துட்டு அதை தெளிவா படிச்சுக்கலாம், கேட்டுக்கலாம், திருப்பி 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 கேட்டுக்கலாம். அது ஒண்ணு. அப்ப தொழுகை இப்ப நபிமார்கள் வரலாறு எல்லாம் நம்ம குரான்ல வந்து படிப்போம். ஆனா இந்த அளவுக்கு தெளிவா இருக்குமான்னு தெரியல. இதெல்லாம் சொல்லி இவங்க இதெல்லாம் இது தேவையில்லாத விஷயம். நிறைய இப்ப கட்டுக்கதைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கிடையாது. இப்ப எவ்வளவு ஒமிட் பண்ண முடியும் நமக்கு ஒரு தெளிவா வந்து சொல்றது. நிறைய விஷயங்கள் வந்து விதத்தான விஷயங்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தெளிவான ஒரு மார்க்கத்தை அப்படியே நமக்கு ஊட்டி விடுற மாதிரி அந்த கிளாஸ் வந்து நமக்கு இருக்கு, அமைஞ்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப எனக்கு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, எனக்கு ஒழு கூட செய்ய தெரியும், உருவா கேட்க தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நான் எவ்வளவு குரூப்ஸ் ரன்னிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தாயி ஆயிட்டேன், நிறைய பேருக்கு பயான் பண்றேன்.
அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் நிறைய இடத்துல நான் மேல் நோக்கி போயிட்டே தான் இருக்கேன். அல்லாஹ்வோட மாபெரும் கிருபை இந்த குரூப் என்ன வளர வச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இதை ஏன் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன்னா, நீங்களும் இந்த மாதிரி வளரணும். என்னோட குடும்பத்தையும் நான் நல்லா என்ன சொல்றது, மேலோங்கி கொண்டு போயிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது நம்ம இந்த உலகத்தோட கல்வி நமக்கு எவ்வளவு முக்கியமோ, அதை விட முக்கியம் இந்த மார்க்க கல்வி. இப்ப நீங்க வந்து டாக்டரே படிச்சிருந்தாலும் சரி, பெரிய பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, மார்க்க கல்வி இல்லைன்னா உங்களால கண்டிப்பா ரன் பண்ண முடியாது. சொன்னாங்க பாருங்க சகோதரி, கோவத்தை நான் அடக்கிட்டேன். இப்ப இந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த கோவத்தை அடக்க முடியும். இப்ப மார்க்க கல்வி இல்லைன்னா எதுவுமே இல்லை. சோ அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையில இந்த குரூப்ல நாங்க இணைஞ்சு நாங்க வின் பண்ணியிருக்கோம். ஒரு பைசான் அந்த காசு பத்தி நிறைய பேர் சொன்னாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம எவ்வளவு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். டிசிடபிள்யூ சார்ட்டபிள் டெஸ்ட் பத்தி சகோதரி சொன்னாங்க இல்லையா, அதுவும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான். என்னன்னா, தர்மம் செய்யறத பத்திலாம் ரொம்ப தெரியாது. தர்மம் செய்யணும், நம்மளும் தர்மம் செய்யணும், இல்ல நம்மகிட்ட இல்லைன்னா கூட பிறர்கிட்ட வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் நாங்க இந்த குரூப்ல இருந்து கத்துக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நாங்களும் தர்மம் செய்யறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் வாங்கி கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். நேரம் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கனால நம்ம அதை இது பண்ணணும். அது மாதிரி எப்படி சொல்றது, தொழுகையா இருக்கட்டும், நபிமார்கள் வரலாறு இருக்கட்டும், அந்த வரலாறுலாம் கேட்க நான் அழுதுட்டு நிறைய கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறேன். அந்த மாதிரி படிப்பினைகள் பெற அளவுக்குலாம் அந்த செய்திகள் வந்து நமக்கு நினைவூட்டலா இருக்கும். இப்படிலாம் நபிமார்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க, இவ்வளவு மார்க்கத்துக்காக இத்தனை சிரமப்பட்டு அங்க போயிருக்காங்க. அப்ப இந்த மார்க்கத்துல வந்து தெளிவா நம்ம உட்கார்ந்து இருந்த இடத்துலயே படிக்கிறதுக்கு ஒரு அழகிய வாய்ப்புனா இது நமக்கு இந்த குடும்பத்துல கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷன் தான். இது நம்ம அல்லாஹ் எல்லாருமே நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லலாம், இந்த ஷைத்தான் வந்து நம்ம உள்ளத்துல தீயது போட்டு இந்த பொருளாதாரம், டைமிங் ஏதோ ஒரு குறை கண்டுபிடிக்கிறது வர்றது அந்த விலக்கிட்டு அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு கேட்டு முழுமையா நீங்க இதுல இறங்குனீங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கம்மா. நிறைய நேரம் எடுத்துக்கிட்டா? ஜஸாக்கல்லாஹ். சரிம்மா, ரொம்ப நன்றி. ஜஸாக்கல் ஹைர்மா, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பேசினவங்களே பேசாதீங்கம்மா. பேசாதவங்க கொஞ்சம் 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் 1 இயர் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லணும். டைம் ஆயிட்டு இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? பேசுங்கம்மா. வலைக்கும் சலாம். ஆம், நானும் ரொம்ப வருஷமா ஆலிம் கோர்ஸ் இந்த மாதிரி எங்கேயாச்சும் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப கல்யாணத்துக்கு முன்ன இருந்தே எதிர்பார்த்துட்டு இருந்ததுதான். ஆனா போய் சேர்ந்தேன். ஆனா ரொம்ப படிக்க முடியல. பாதியிலே அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வர மாதிரிதான் இருந்தது. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. ஹஸ்பண்டும் படிக்க சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கும் எனக்கு கிட்ட இருந்து சொல்லித்தர வாய்ப்பு இல்லை. அப்புறம் குழந்தைங்க எல்லாம் பிறந்து இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவங்கதான் ஃபோன் மூலியமா பார்த்து இந்த மாதிரி ஒரு பெண்கள் மதர்சா இருக்கு, அதுல நீ சேர்ந்து படி, உன்னால வீட்டுல இருக்கிற நேரம் படிக்க முடியும், போய் படிக்கணும்னு இல்ல, நீ குழந்தைங்கள பாத்துக்கிட்டு ஃப்ரீ டைம்ல உட்காந்து படி அப்படின்னு அவங்கதான் எனக்கு பார்த்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அதுல வந்து ஜாயின் பண்ணேன். ஃபீஸ் எவ்வளோ எல்லாம் கேட்டு எனக்கு எல்லாம் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு இருந்தது. ரொம்ப கம்மியான ஃபீஸ் 300 தான் சொன்னாங்க. என்ட்ரன்ஸ்ல 200 சொன்னாங்க. ஆனா எனக்கு அது ரொம்ப கொடுக்க முடியற அளவு இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப ரொம்ப இதுன்னு இல்லை, அவங்க வந்து ஆலிம் படிச்சவங்க தான். எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடிஞ்சது இதுல. அதனால நான் அதுல சேர்ந்தேன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா படிச்சுட்டு இருக்கேன். நிறைய விஷயம் கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு வந்து நிறைய பேருக்கு என்னால சொல்லிக் கொடுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் எனக்கு இதை பத்தி தெரியாது, டீட்டெயிலா ஒன்றும் எனக்கு தெரியாது. தொழுவேன், ஓதுவேன், ஆனா ரொம்ப டீட்டெயிலா தெரியாது. இப்போ இதுல படிச்சதுக்கு அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு யார் கேட்டாலுமே ஒருத்தங்க டவுட் கேட்டா கூட என்னால சொல்ல முடியுது. நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஆசை இருக்கு. கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் இதே மாதிரி எனக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. இதுல சின்ன சின்ன டவுட் எனக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய அதிகமா கேள்வி கேட்பேன். எனக்கு டவுட் கிளியர் ஆகுற வரைக்கும் அதிகமா கேள்வி கேட்பேன். ஆனா இதுல எனக்கு மர்லினா சிஸ்டர் கிட்ட நான் எது கேட்டாலுமே எனக்கு எதுனாலும் டீட்டெயிலா சொல்லுவாங்க. ஒருவேளை நான் கிளாஸ் போட மறந்துட்டா கூட எனக்கு ஞாபகப்படுத்துவாங்க. சிஸ்டர் மாதிரி எதுனாலும் நான் அவங்க கிட்ட கேட்பேன். அவங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இதுல சேர்ந்ததுக்கு. எனக்கு அல்லாஹ் எனக்கு இப்பதான் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அது நல்லபடியா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டையும் சொல்றேன், நீங்களும் ஜாயின் பண்ணுங்க, நல்லபடியா படிங்க. உங்களுக்கு கொடுக்க முடியற அளவுக்கு தான் ஃபீஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய கொடுக்கணும்னு இல்லை. ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவோ ஃபீஸ் வாங்குறாங்க. அது சேர முடியாம நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டும் இருப்பாங்க. இது அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை இல்லை. எவ்வளவு வயசு ஆனாலும் எப்பனாலும் நம்ம இதை கத்துக்கலாம்.
அல்லாவோட பாதையில போனா இன்னும் நமக்கு மேலும் மேலும் நிறைய கிடைக்கும், பரக்கத்து கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் இதுல நல்லபடியா நான் படிச்சு முடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அல்லாஹ் எனக்கு வழி காட்டி தந்தனால நான் நல்லபடியா இப்போ அல்ஹம்துலில்லாஹ் படிச்சிட்டு இருக்கேன். இன்னும் மேலும் மேலும் நிறைய பேர் இதுல சேர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே இதுல படிக்கிறதுனால எனக்கு நிறைய விஷயம் சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இது நான் படிச்சனால எனக்கு ஒவ்வொரு டவுட் வரும், இது எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாது. நான் இது ஒவ்வொரு விஷயம் எனக்கு புரியுது. நானே படிச்சுக்கிறேன், நானே மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இன்ஷா அல்லாஹ் பயான் பண்ணணும்னு ஆசை இருக்கு. என் ஃபேமிலியில ஏதாவதுனாலும் நானே அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். அந்த நிலைமையில இப்போ நான் இருக்கேன். அந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த தக்வா பள்ளி அந்த அந்த சிஸ்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாமா. ஹலோ, அடுத்து ஒரே ஒரு மட்டும் இருக்கீங்க, பேசுங்க சீக்கிரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வபரகாத்துஹு சிஸ்டர். சிஸ்டர் கேக்குதா? சொல்லுங்கம்மா, கேக்குதுமா. ஆ. நான் வந்து 1 இயர் கோர்ஸ் நான் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். 1 இயர் வந்து இன்ஷா அல்லாஹ் கம்ப்ளீட் ஆக போகுது. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க சிஸ்டர். சூப்பரா இருக்கு. நான் வந்து 3 மந்த் கோர்ஸ் வந்து ஊர்ல படிச்சிருந்தேன். அப்பவே ஃபீஸ் வந்து 2000 கிட்ட கேட்டிருந்தாங்க புக்ஸுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து. ஆனா நான் 3 மந்த் கோர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பேபிலாம் இருந்ததா, அதனால வந்து பள்ளிக்கு வந்து போக முடியல. அதனால ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இருக்கும்போது தான் தக்வா பெண்கள் மூலமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால நான் வந்து 4 இயரே வந்து போட்டுட்டேன். ஆன்லைன்ல போட்டுட்டேன். அதுல 1 இயர் போயிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க சிஸ்டர். என்ன டவுட்டா இருந்தாலுமே வந்து அவ்வளோ அழகா சொல்லிக் கொடுக்குறாங்க. கிராமர்லாம் சான்ஸே இல்ல. அவ்வளோ சூப்பரா சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபீஸும் வந்து அதிகம்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த குறைஞ்ச ஃபீஸ்ல வந்து இவ்வளோ சொல்லிக் கொடுக்கறது வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு விஷயம் அது. அல்லாஹ் வந்து நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து அல்லாஹ்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சொல்லிக் கொடுக்குற எல்லா ஆலிமாக்குமே வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் வந்து நிறைய பரக்கத் செய்யட்டும். நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க. எனக்கு அதுவே போதுமானதா இருக்கு சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்மா. அவ்வளவுதானம்மா? இல்லைங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் மட்டும் அனுப்பிடுறேன். 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு வந்து அட்மிஷன் ஃபீஸ் 200, மந்த்லி ஃபீஸ் 300மா. அதே மாதிரி தான் 1 இயர் கோர்ஸ்க்கும் அட்மிஷன் ஃபீஸ் 200, மந்த்லி ஃபீஸ் 300. ஓகேங்களா? அட்மிஷன் இன்ஷா அல்லாஹ் மே 5க்கு அப்புறம் இது பண்ணுவோம். எல்லாருமே உங்களுக்கு நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு காண்டாக்ட் இருக்கும். அந்த 2 காண்டாக்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5க்கு அப்புறம் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம தக்வா பெண்கள் மதரசாவுடைய அனௌன்ஸ்மெண்ட், வாட்ஸ்அப் அனௌன்ஸ்மெண்ட் குரூப்போடைய லிங்க் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுல ஆட் ஆயிக்கோங்க. ஓகேங்களா? அதுல வந்து நாங்க வந்து டீடைல்ஸ் கொடுப்போம், ஃபார்ம்ஸ் கொடுப்போம். டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எப்படி எங்களுக்கு 2 டேஸ் தேவைப்படும். ஓகேங்களாமா? ஸ்கில் பேசிக் கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் டிஃபர் ஆகும். அதையே நான் சொல்லிக்கிறேம்மா. ஓகேங்களா? என்ட்ரி ஃபீஸ் மட்டும்தான். அது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெறும் நம்மளுடைய தக்வா பெண்கள் மதரசா ஆலிம் கோர்ஸ்ல படிக்கக்கூடிய சகோதரிகளுக்கு மட்டும்தான் இந்த வந்து என்ட்ரி ஃபீஸ் மட்டும் கட்டி படிச்சுக்கலாம். மற்ற வெளியே இருந்து வரக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா நான் ஃபீஸ் வாங்குவேன். என்னுடைய சகோதரிகள், என்னுடைய மதரசா சகோதரிகளுக்கு மட்டும்தான் ஸ்கில் பேஸ்டு பேசிக் கோர்சஸ் அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்ட்ரி ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு எவ்வளவு நான் அப்ப சொல்லுவேன். ஓகேங்களா? எந்தெந்த கோர்ஸ்க்கு எவ்வளவு என்ட்ரி ஃபீஸ் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? பிக்ஸ்டா ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. எதுக்கு நான் சொல்லுவேன், அதை மட்டும் நீங்க பே பண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு அத்தனை விதமான நோட்ஸ் எல்லாம் பிடிஎஃபாவே நானே ரெடி பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கவே பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே கிளியரா தான் நான் கொடுப்பேன். ஓகேங்களா? அதனால ஸ்கில் பேஸ்டு. ஆனா யாரோ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டே இருந்தீங்க, நான் ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ் மட்டும் கத்துக்கணும்னு. அப்படி கத்துக்க முடியாது. ஆலிமா படிக்கிற சகோதரிகளுக்கு மட்டும்தான் என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டு ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ் தருவோம். இல்லைன்னா நம்மளுடைய அத்தாக்குவா எஜுகேஷனல் அகாடமி மூலியமா இதே ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸோடைய ஃபீஸே வேற. என்னுடைய சகோதரிகளுக்கு மட்டும்தான் என்ட்ரி ஃபீஸ். வெளியே வந்து நான் சொல்லி கொடுக்கறது இந்த கல்வியை அலட்சியமா நினைச்சிடாதீங்க. மதரசா மாணவிகளுக்கு சொல்றேன். ஏன்னா இதை நான் வந்து என்ட்ரி ஃபீஸ் மட்டும் வாங்குறதுனால இந்த கல்வியை சும்மா நினைச்சாதீங்க. நான் லட்சக்கணக்கா வந்து செலவு பண்ணி படிச்சிருக்கேன் நிறைய கோர்சஸ். அதுல ஓப்பனா சொல்லணும்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கு நான் ஒரு 40-50,000 ரூபாய் செலவு பண்ணிருப்பேன். அபாகஸ் கோர்ஸ்க்கு 20-30,000 ரூபாய் செலவு பண்ணிருப்பேன். மெஹந்திக்கு மட்டுமே 45,000 ரூபாய் கிட்ட செலவு பண்ணிருக்கேன். ஹிந்திக்கு தனியா நான் செலவு பண்ணிருக்கேன். அது இல்லாம சைக்காலஜி படிக்கிறதுக்கு மட்டும் 2 lakhs 1.5 lakhs கிட்ட நான் செலவு பண்ணிருக்கேன். என்னுடைய நீயத் என்னுடைய மெம்பர்ஸ்க்கு நான் கொடுக்கணும், என்னுடைய மாணவிகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதை வந்து ஒரு அலட்சியப்படுத்திடாதீங்க.
சரிங்களா? அத்தக்வா எஜுகேஷனல் அகாடமி மூலியமா போகக்கூடிய கோர்சஸ்க்கு ஃபீஸ் வேற, தக்வா பெண்கள் மதசால படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வேற ஃபீஸ். ஓகேங்களா? அதையுமே நான் தெளிவா சொல்லிக்கிறேம்மா. ஓகேங்களாம்மா? உங்களோட இணையத்தை எல்லாமே உலக கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு இருக்கக்கூடாது, மார்க்க சார்ந்த கல்வியை நீங்க படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களாம்மா? ஆனா ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ் இப்போ உடனே வராது, செகண்ட் செமஸ்டருக்கு அப்புறம் தான் வரும். செகண்ட் செமஸ்டர்னா எப்படி ஒரு 2 செமஸ்டர் 6 மாசம் ஆகும். ஏன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன், 5 மந்த் பிரெக்னெண்டா இருக்கேன். டெலிவரி ஆயின பிறகுதான் நான் வந்து குழந்தைய பார்த்துட்டு நான் வந்து அந்த கிளாஸஸ் வந்து நான் பண்ணேன். அதுக்கான முயற்சிகள் இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்குவேன். பட் கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும். ஓகேங்களா? இப்ப இவ்வளவு 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு என்னால பேசவும் முடியல. இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து இதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரம் நம்ம சொன்னோம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். புதுசா இருக்கக்கூடிய மாணவிகள் இதுல இருந்தீங்கன்னா நியூ பேட்ச்காக நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேளுங்க சீக்கிரம். இன்னொரு 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோமா, அதுக்கப்புறம் மீட்டிங் வந்து எண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களாம்மா? அதாவது ஸ்கில் பேஸ் கோர்ஸ்ல எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு அபாகஸ் தெரியும்னு சொன்னக்கூடியவங்க அதை எடுக்க தேவையில்லை. அந்த ஸ்கில் பேஸ் கோர்சஸும் ஒவ்வொரு டைம் நானா போடுவேன். இந்த டியூரேஷன்ல நானா போடும்போது நீங்க ஜாயின் பண்ணிக்கணும். ரெகுலர் கிளாஸஸ் மாதிரி அது வராது. இந்த மந்த் திடீர்னு வந்து ஹிந்தி கிளாஸ் போடலாம், ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு நான் அபாகஸ் கிளாஸ் போடலாம், 3 மந்த்ஸ் கழிச்சு கம்ப்யூட்டர் கிளாஸ் போடலாம். இந்த மாதிரி தான் நான் போடுவேன். ஓகேங்களாம்மா? அதையே நான் சொல்லிக்கிறேன். யாருக்காவது பேசணும்னா, புதுசா இருக்கு ஜாயின் பண்ணணும், நியூ அட்மிஷன்ஸ் வந்து ஏதாவது டவுட் கேட்கணும்னா சீக்கிரமா கேளுங்கம்மா. இன்னும் 10 நிமிஷத்துல. ஓகேங்களா? குரான் புதுசா பார்த்துக்க தஸ்வீத் முறைப்படி தான் சொல்லி கொடுப்போம். தஸ்வீத் ரெண்டுத்துலயும் இருக்கு. 1 இயர் கோர்ஸ்லயும் தஸ்வீத் வந்து இருக்கு, 3 இயர்ஸ் கோர்ஸ்க்குமே தஸ்வீத் இருக்கு. இன்னொன்னு, நம்ம மதசால அட்மிஷன் போட போகும்போது எல்லாருக்கும் குரான் ஓத தெரியுமா இல்லையாங்கிற ஃபார்மை ஃபில் பண்ணணும். நாங்க வந்து ஒரு டெஸ்ட்டும் வைப்போம். என்ன டெஸ்ட்னா, ஒரு குரான் வசனத்தை கொடுத்து ஓத சொல்லுவோம். அதுல குரான் ஓதுதல்ல நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு பார்த்து லெவல் வைஸ் வந்து உங்களுக்கு பிரிச்சு குரான் ரீடிங் பிராக்டிஸ் வந்து தனியா கொடுப்போம். 1 இயர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு முபல்லிகா அப்படின்னு போட்டுதான் சர்டிபிகேட் வரும். ஓகேங்களாம்மா? 18 to 20 மாதங்கள் ஆகலாம், அதுக்கு மேல 1 மாசம் கூட எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஏன்னா நாங்க சிலபஸ் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். குரான் ஓதத்துக்கெல்லாம் தனி ஃபீஸ் எல்லாம் கிடையாதுமா, இதுலதான் இன்க்ளூட் ஆகும். இப்ப நீங்க வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ண வேண்டாம். நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ல நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் பாருங்க. இப்ப நான் சேட் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க மதசோடி கம்யூனிட்டி லிங்க் வந்து சேட் பாக்ஸ்ல போடுறேன். இருந்துச்சாமா? அதுல எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. மே 5க்குள்ள உங்களுக்கு டீடைல்ஸ் வரும். அதுக்கப்புறம் அட்மிஷன் டீடைல்ஸ் எல்லாம் வந்ததும் நீங்க அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மே 30ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது அட்மிஷன் கன்ஃபார்ம்னா, அட்மிஷன் ஃபீஸ் கட்டினா மட்டும்தான் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். 3 இயர்ஸ்க்கும் அதே இதுல பண்ணுங்க. நான் அதுல உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே அதுலயே வரும். 4 இயர்ஸ்க்கு ஆலிமா பட்டம் தான் கொடுப்போம். இதுதான் வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்டா வரும். உங்களுக்கு இந்த 2 பிடிஎஃப் அனுப்பிடுவேன். 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கான பிடிஎஃப், 1 இயர் கோர்ஸ்க்கானது, 1 இயர்க்கான அட்வர்டைஸ்மெண்ட், 3 இயர்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட். ஸ்கில் கோர்சஸ்க்கான பிடிஎஃப் அனுப்ப மாட்டோம், இதை மட்டும் கொடுப்போம். ஓகேங்களா? கிளாஸ் டைமிங் இப்போ வந்து கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸே அதாம சொன்னேன், காலையில கிளாஸஸ் போட்டுருவோம்.
உங்களுக்கு அடுத்த நாள் வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கு அடுத்த நாளுக்குள்ள நீங்க அட்டன் பண்ணிட்டு அட்டெண்டன்ஸ் போடுற மாதிரி இருக்கும்னு சொன்னேன் நானு. அதே மாதிரி சண்டே மட்டும்தான் லீவு, சாட்டர்டே எல்லாம் கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகேவா, நான் ரெக்கார்டிங் கொடுப்போம். இதை வந்து யூடியூப்லயே அப்லோட் பண்ணிட்டு அந்த யூடியூப் லிங்க்கும் சேர்த்தி தான் வந்து அட்மிஷனுக்கே கொடுப்போம். ஏன்னா நீங்க இதுல கம்மியான மெம்பர்ஸ் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. புதுசா வரக்கூடியவங்க திரும்பி நீங்க கேட்ட அத்தனை கேள்விகளை அவங்க கேட்பாங்க. ஆகையினால நாங்க வந்து யூடியூப் லிங்க், இந்த பிடிஎஃப் இது எல்லாமே கொடுத்து தான் வந்து அட்மிஷனே போடுவோம். அந்த யூடியூப் லிங்க் இப்ப நடந்த இந்த மீட்டிங் லிங்க் அவங்க பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு ஓகேன்னா அவங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேம்மா, எல்லாம் டவுட் இல்லைல்ல? என் பண்ணிக்கலாமா? ஒர்க்கிங் உமன் மட்டும் இல்ல, படிக்கிறவங்களும் இதுல வந்து ஸ்கூல், காலேஜ், 10th 12th எல்லாம் படிக்கிறவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க இதுல. ஒர்க்கிங் உமன்லாம் தாராளமா படிக்கலாம். சாயந்தரம் வந்து நீங்க ஒரு 1.5 hours 1 hour ஸ்பெண்ட் பண்ணா கூட போதும். நம்மளோட இன்ஸ்டா ஐடி நில்லுங்கம்மா, நான் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். எல்லாமே அனுப்பியிருக்கேன் பாருங்கம்மா. வாட்ஸ்அப் என்னுடைய கான்டாக்ட், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க், யூடியூப் லிங்க் எல்லாமே அனுப்பியிருக்கேன். ஆமாம், அட்மிஷன் அப்போ 500 பே பண்ற மாதிரி இருக்கும். அட்மிஷன் ஃபீஸ் 200, ஃபர்ஸ்ட் மந்த்துக்கான 300 பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மந்த்லி 300 பே பண்ணாவே போதும். அம்மா 1 year ஆலிமா குரூப்னு இல்லம்மா, நீங்க அனௌன்ஸ்மெண்ட்ல ஆட் ஆயிக்கோங்க. அதுல மட்டும் ஆட் ஆயிருங்க. நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம். அட்மிஷனுக்கு தனி ப்ராசஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் அட்மிஷன் போட்டுட்டு நாங்களா தான் வந்து உங்களை குரூப்ல ஆட் பண்ணுவோம். இது வந்து எங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், எங்க தக்வா பெண்கள் மதரசாவுடைய கோர்ஸ் சம்பந்தப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் அந்த தக்வா பெண்கள் மதரசாவுடைய அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ல வரும். அதனால அந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ல உங்களை ஆட் ஆயிக்க சொன்னது. ஓகேமா, முடிஞ்சதா? ஏதாவது கேள்வி இருக்கா? நாங்க கோர்ஸ் வந்து எப்படி வந்து ஜூன்ல தாம ஸ்டார்ட் ஆகும். அட்மிஷன் முடிஞ்ச பிறகு ஜூன்ல தாம ஸ்டார்ட் ஆகும். யார் முன்னாடியே படிச்சு முடிச்சவங்களா இருந்தா கூட ஆலிமா இருந்தாலும் எங்க மதரசால ஃபர்ஸ்ட் எந்த அட்மிஷன் போடுறாங்களோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தான் படிச்சாகணுமா. ஃபர்ஸ்ட் இப்பயே ஃபீஸ் பத்தி கேட்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் அட்மிஷன் நாங்க ஸ்டார்ட் பண்ண பிறகு எல்லா டீடைல்ஸுமே நாங்க சொல்லுவோம். ஓகேங்களா? நாங்க அட்மிஷன் டீடைல்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அறிமுக வகுப்பு. நாங்க வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போறோங்கிற அறிமுக வகுப்பு எங்க கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான். அட்மிஷன் எப்படி போடணுங்கிற டீடைல்ஸ் வந்து நீங்க எங்களுடைய மதரசாவுடைய அனௌன்ஸ்மெண்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்க அதுல வந்து ப்ரொசீஜர் சொல்லியிருப்போம். அதன் அடிப்படையில நீங்க பண்ணீங்கன்னா போதும். எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன் எங்க மதரசா கிளாஸ் வந்து எப்படி நடக்குதுன்னு. இப்படிதாம்மா கிளாஸஸ் நடக்கும். பாடங்கள் வந்து நாங்க இந்த மாதிரி போட்டுருவோம். கீழே ஒரு ஆடியோ வரும். நீங்க அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கான முறை இது நாங்க சொல்லி கொடுத்துருவோம். எப்படி அட்டெண்டன்ஸ் போடணும்னு சொல்லி இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸஸ் வரும். ஓகேங்களா? ஓகேம்மா அக்கா, எண்ட் பண்ணிக்கலாமாக்கா? பண்ணிக்கலாங்கம்மா. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஒன் இயர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டா திரும்பி நீங்க 3 years கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தா படிச்சாகணும். இடையில மாத்த முடியாது. ஏன்னா 1 yearக்கான சிலபஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்.
3 இயர்ஸ்க்கான சிலபஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்க அதையும் கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. உன்னை ஜாயின் பண்ணணும்னா 1 இயர் பண்ணணும், இல்லைன்னா 3 இயர்ஸ் பண்ணணும். எங்க மதசால சில பேர் 1 இயர் கோர்ஸ் முடிச்சவங்க இப்ப 3 இயர்ஸ் 1 இயர் கோர்ஸ் படிச்சு முடிச்சுட்டு பட்டம் வாங்கினவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கும் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. த்ரீ டு 4 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன்லம்மா, அது வந்து 3 வருஷம் ஆலிமா வகுப்புக்கான பாடத்திட்டம். ஆனா ஆன்லைன்ல நடக்கக்கூடியதுனால 4 வருடம் ஆகலாம். அதுக்கு மேல ஒரு 2-3 மாதங்கள் கூட 4 வருடங்களுக்கு மேல ஒரு 2-3 மாதங்கள் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா 3 வருட ஆலிமா வகுப்பிற்கான பாடத்திட்டம், நீங்க மதரசாக்கு போய் 3 வருடம் ஆலிமா பாடத்திட்டம் படிக்கிறீங்கல்ல, அந்த பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி 1 இயர் கோர்ஸ்க்கான பாடத்திட்டத்தை தான் நாங்க சுருக்கி 1 இயர் ஆலிமா கோர்ஸ்க்கு முபல்லிஹா பட்டம் போட்டு நாங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் பேசுங்கம்மா. அக்கா அவங்களுக்கு மட்டும் பண்ணி விடுங்க, அவங்க மட்டும் பேசிட்டோம். டைம் ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். சிஸ்டர் ஏற்கனவே வந்து 5 இயர்ஸாக நான் வந்து இந்த 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து அதுலேயும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு வர்ற நியூ பேட்ச்லேயும் வந்து ஜாயின் பண்ணி வந்து படிக்கலாமா ஸ்டார்டிங்லேருந்து? அதையும் எந்த விடாம பேட்ச்மா நீங்க? அடுத்த பேட்ச் 5th பேட்ச்னு நினைக்கிறேன் சிஸ்டர். அதை முடிச்சுட்டு நாங்க 2023. ஏதாவது நான் இதையும் சொல்ல மறந்துட்டேன். கோல்டு, அதாவது 8th பேட்ச் வரைக்கும் படிச்சவங்களுக்கு இஸ்லாமிக் 8th பேட்ச்க்கு எல்லா நாடு இஸ்லாமிக் சைக்காலஜி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. 7th பேட்சுக்கு ட்ரை பண்றோம். அதுக்கு முன்னாடி உள்ள பேட்சஸ்க்கு எங்களால கொடுக்க முடியாது. ஸ்கில் பேசிஸ் கோர்சஸ் தனியா தான் நீங்க பே பண்ணி படிக்கணும், அந்த என்ட்ரி ஃபீஸ் கட்டி படிக்கணும். இஸ்லாமிக் சைக்காலஜி வேணும்னா தனிப்பட்ட குரூப்பா, அதாவது உங்களுக்கு முடிய போகும் இல்லையா, தனிப்பட்ட குரூப்பா நாங்க இஸ்லாமிக் சைக்காலஜி குரூப் ஓபன் பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சிஸ்டர். ஓகேம்மா. வேற ஏதாவது டவுட் இருக்கா? சீக்கிரம் கேளுங்கம்மா. அக்கா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடுங்க.